இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே! மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால், அதன் எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலங்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர்த்துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளம் ஆகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்கம்மா அன்பு தங்கை. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 469வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நற்செயல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த சமூகத்தோடு இணைந்தவர்களாக, இந்த சமூகத்தின் வாயிலாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைத்தனத்திற்கும் நன்றியறிதலாக, நாம் இந்த புவிக்கு ஆற்றக்கூடிய ஒவ்வொரு செயலும் நற்செயலாக என்றென்றும் நம்மோடு எப்பொழுதும் நின்றுவிடாமல், இந்த சமூகத்தின் நீண்ட நெடிய வேர்களுக்கும் சென்று பயனளிக்கக்கூடியதாக, அந்த விருட்சத்தை இன்னும் இன்னும் தழைத்தோங்க செய்யக்கூடிய ஒன்றாக நாளடைவில் பன்மடங்காக பரிமாற்றம் பெறுகின்றது. அத்தகைய நற்செயல் செய்யக்கூடிய சிந்தனை ஓட்டம் உடையவர்களாக நாம் நமது வாழ்வியலில் செயல்படுகின்றோமா என்பது நமக்கே நமக்கான புரிதலாக என்றென்றும் உள்ளது. இச்சமூகத்தில் அப்படி ஒரு நல் வித்தினை எப்பொழுதும் விதைத்து செல்லக்கூடியவர்களுள் ஒருவராக விளங்கக்கூடியவர் அன்பு சகோதரர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள். நமது சரித்திரம் படைப்போம் தளத்தில் கடந்த 5 மாதங்களாக ஆக சிறந்த 4 சிறப்புரைகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வாக வழங்கி வந்த அன்பு சகோதரர் அவர்கள் மொத்தம் 5 பகுதிகள் அடங்கிய அந்த தொகுப்பின் நிறைவு பாகத்தினை தமது பிறந்த நாள் அன்று அற்புதமான சிறப்புரையாக இன்று நம்மிடையே வழங்க இணைந்திருப்பது பெருமகிழ்வளிக்கின்றது. பல்வேறு வேலை சூழல்களுக்கு இடையில் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. மெய்ஞானவியல் வழிகாட்டியாக வாழ்வியலில் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வினை வழங்கக்கூடிய தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் கற்றார்ந்த அனுபவங்களை ஒரு சாரமாக கொண்டு, அதன் வாயிலாக அந்த சாராம்சத்தினை வெகு சிறப்பாக ஒரு பயிற்சியாக ஒவ்வொரு எளிய மக்களுக்கும் எடுத்து செல்வதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரரின் அற்புதமான சிறப்புரையை அடுத்த 50 நிமிடங்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஞான சஞ்சீவனம் மெய்ஞானவியல் வழிகாட்டி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் பயணத்தை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம், செழுமைப்படுத்துவோம்
நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக அற்புதமான தருணம் இது. அற்புதமான நாள் இது. மிக அற்புதமான கணம் இது. இந்த கணம். இந்த அற்புதமான நாளில், இந்த கணத்தில், இன்று நான் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இங்கு ஜனிக்க காரணமாக இருந்த தாய் தந்தையருக்கு நன்றியை தெரிவித்து, இந்த இயற்கைக்கு நன்றியை தெரிவித்து, இந்த பிறந்த நாளுக்கான ஒரு நிகழ்வாக இத மிக அற்புதமான மனதில் பதியக்கூடிய நிகழ்வுகளாக மாறுவதற்கும் வாய்ப்பு கொடுத்த சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும், நம்மளுடைய சரித்திரம் படைப்போம் தளத்தினுடைய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா எனக்கு இது 40 முடிஞ்சு 41, இது இனியவை 40 அப்படின்னு சொல்லலாம். இத எங்கிருந்து நான் துவங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே, எல்துணை யானும் இரவாது தானீதல் எத்துணையும் ஆற்ற இனிது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்னா, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரைச் சேர்தல் மிகமான முன் இனிதே, எல்துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிதே அப்படின்னு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை திறம்பட சொல்வது மிக இனிது. கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை திறம்பட சொல்வது மிக இனியது. அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து உடனிருப்பது மிக பொறுமையுடனும் மிக பெருமையுடனும் முற்றிலும் இனியது. கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை திறம்பட சொல்வது மிக இனிது. அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து உடனிருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனியது. எல்லளவும் தான் பிறரிடம் யாசிக்காமல் பிறருக்கு தானம் கொடுத்து வாழ்வது எல்லா விதத்திலும் மிக இனிது 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 அப்படிங்கிறத ஒரு புரிதலாக இங்க வைத்து, எந்த கணம் எந்த வினாடி நம்ம வாழ்க்கையில் அனுபவ பாடங்களாக எதை நாம் கற்றுக்கொண்டாலும் அதை நம்மோடு இருப்பவருக்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வில் கிடைப்பது பேரானந்தம் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த பேரானந்தமான இந்த சூழ்நிலையில் நாம் என்னவெல்லாம் இந்த இயற்கை சூழலை, யதார்த்தமான வாழ்க்கை சூழலை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நிறைய விஷயங்கள் இந்த இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கருவானது தாயினுடைய வயிற்றில் கருவாக ஜனித்த காலம் முதல் அது 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 அந்த கரு உயிரோட உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற அந்த அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்த ஜனம் முதல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு கணமும் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லையில்லா மகிழ்ச்சியும், எல்லையில்லாத கடமையும் பொறுப்பும் தனக்கு இருப்பதை தான் உணர்வதற்கு இந்த இயற்கை நமக்கு பெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த வாழ்வில யதார்த்தமான சூழ்நிலையில நம்ம வெவ்வேறு விதமான சவால்களையும் அதற்குண்டான தீர்வுகளையும் குறித்து நம்ம நிறைய பார்த்தோம். பணம் சார்ந்த சவால்கள், அதற்கான தீர்வு. உறவுகள் சார்ந்த சவால்கள், அதற்கான தீர்வு. தொழில் சார்ந்த சவால்கள், அதற்கான தீர்வு. ஆரோக்கியம் சார்ந்த சவால்கள், அதற்கான தீர்வு நம்ம பார்த்துட்டோம். நிறைவு பகுதியாக இனியவை 40ல என்னுடைய இந்த சிறப்பு உரையில, பிறந்த நாளுக்கான சிறப்பு உரையில, சமுதாயத்திற்கான சவால்கள், சமுதாயத்தில் நாம் நிகழ்வாக யதார்த்தமாக சந்திக்கின்ற சவால்களும் அதற்கான தீர்வுகளையும் குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அப்ப நம்ம எதை சமுதாயம் என்று குறிப்பிடுகிறோம்? என் எதிர்த்து வீட்டுக்காரர சமுதாயம்னு சொல்றேனா, பக்கத்து வீட்டுக்காரர சமுதாயம்னு சொல்றேனா? இல்ல. நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் சமுதாயத்தில் தான் வருகிறது. என்னுடைய மனைவி சமுதாயத்தில் தான் வருகிறார். என் கணவன் சமுதாயத்தில் தான் வருகிறார். தாய் தந்தை சமுதாயத்தில் தான் வருகிறார். அந்த சமுதாயம் என்பது தனி ஒண்ணு கிடையாது. நம்மை தாண்டி, நம்மை தவிர தனது எல்லாவற்றையும் தவிர்த்த பிறகு எது மிஞ்சுகிறதோ அதுவே பிரம்ம ஞானங்கிறாரு வள்ளலார். தன்னை தவிர தன்னை தவிர தனது எல்லாவற்றையும் தவிர்த்த பிறகு எது மிஞ்சுகிறதோ அதுவே பிரம்ம ஞானம்ங்கிறாரு வள்ளலார்.
எதை குறிப்பிடுகிறது? அப்ப இந்த சமுதாயம் என்று நாம் நினைத்துக் இருப்பது, சமுதாயம் என்று நாம் சுட்டிக்காட்டிக் கொண்டு இருப்பது, சமுதாயம் மோசமா இருக்குது. இங்க சூழ்நிலை சரியில்ல. காலம் கெட்டு கிடக்குது. அவன் மோசமா இருக்கிறான், இவன் மோசமா இருக்கிறான், இது சரியில்ல, அது சரியில்ல. அப்ப அந்த சமுதாயம் என்பது நம்மளுடைய பிரதிபலிப்பு தானே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? இல்லையே சார், நான் ஒழுக்கமா தானே இருக்கிறேன். எனக்கு உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். என் குடும்பம் இருக்குது. நான் சிவனேன்னு கிடைக்கிற சம்பளத்த என் குடும்பத்துக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எப்படி நான் சரியாக இருந்தால் என் சமுதாயம் சரியா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? சமுதாயம் சரியா இல்லன்னா நானும் சரியா இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க எல்லா உயிர்களும் ஓர் அணுவில் இணைந்த அணுக்களே. இங்க எல்லாமே ஒண்ணுதான். அத நீங்க குறிப்பா நீங்க டிஎன்ஏன்னு ஒரு விஷயத்துல நீங்க பார்க்கலாம். அத டாக்டர் பால் ஃபெலிஷ்மேன் அப்படிங்கிற ஒருத்தரு ஒரு ஆராய்ச்சிய ஏற்படுத்துறார். அந்த ஆராய்ச்சிய அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய நீட்சி எந்த அளவுக்கு இருக்குது? அவருடைய செல்களுடைய நீட்சி எந்த அளவுக்கு இருக்குது? அவருடைய ஜீனினுடைய நீட்சி எந்த அளவுக்கு இருக்குது? அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு புது செல்ல எடுக்கும் பொழுது, அந்த செல் ஏற்கனவே சில இன்ஃபர்மேஷனோட இருக்குதுன்னு ஒரு புத்தகத்துல குறிப்பிடுகிறார். ஒரு கரு பிறக்கும் பொழுது, அந்த கரு உருவாவதற்கான ஜீனு, அந்த ஜீன் அந்த செல்ல எடுக்கும் பொழுது, அந்த செல்லுல ஏற்கனவே டிஃபால்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் லோட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றார். அப்போ நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல கருவாகி குழந்தையாகி பிறந்து பெண்டமாக 10 மாசம் கழிச்சு நீங்க வெளிய வரும்போது, டிஃபால்ட்டா சில இன்ஃபர்மேஷனோட தான் நம்ம வெளிய வர்றோம்ங்கிறது புரியுது இந்த இடத்துல. அப்போ நீங்க எதை நீங்க இங்க ரிசீவ் பண்ணீங்கனாலும், அந்த இன்ஃபர்மேஷன ஒட்டி தான் நீங்க ஒரு விஷயத்த ரிசீவ் பண்றீங்கங்கிறது தெளிவா புரியுது. டிஃபால்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்க எத நீங்க ரிசீவ் பண்ணீங்கனாலும் அந்த இன்ஃபர்மேஷன ஒட்டி தான் நீங்க ரிசீவ் பண்றீங்கங்கிறது இங்க ரொம்ப நல்லா புரியுது அப்போ. அப்ப நான் எத மாத்தணும்? என் வாழ்க்கைய மாத்தணும்னா, என்னை சுத்தி இருக்கக்கூடிய பொருள மாத்தணுமா? இல்ல அந்த பொருளை பத்தி எனக்கு பதிவாகி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன நான் கரெக்ட்டான்னு செக் பண்ணணுமான்னு கேட்டா, இன்ஃபர்மேஷன தான் செக் பண்ணணும். அப்ப நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். எனக்கு அப்பாங்கிறது வெளிய இருக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்குது. அப்பாங்கிறவரு யாரு? அப்பாங்கிறவரு என்னவாக இருக்கிறாரு? அப்படின்னு ஏற்கனவே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது உள்ளுக்குள்ள. நான் வெளிய பார்க்கிறேன். எனக்கு அம்மா தெரியிறாங்க. இது வெளிய. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே என் செல்லுல இருக்குது. இந்த அம்மான்னா யாரு? இந்த அம்மா என்ன? அம்மான்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் செல்லுக்குள்ள இருக்குது. இப்ப வெளிய இருக்கிற அப்பா எனக்கு கண்ணுக்கு தெரியறது வெறும் 40% தான். இந்த அப்பா எப்படிப்பட்டவருங்கிற தகவல் எனக்கு குடுக்குறது உள்ள இருக்கக்கூடிய செல்லு 60%. இப்ப இந்த இடத்துல யார் அதிக முக்கியத்துவம் வாய்க்கிறா? யாருக்கு வெயிட்டேஜ் அதிகம்? உள்ள இருக்கிற அந்த செல்லுல இருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். அப்போ ஒரு கரு உருவாகும்போது ஒரு பிறப்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த பிறப்பு என்றால் என்ன? நாம் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த கேள்விய கேட்டிருந்தேன். நம்ம எல்லாருமே 10 மாசம் தானே அம்மாவுடைய வயித்துல இருந்து வந்தோம். ஏன் 12 மாசத்துக்கு ஒரு தடவ பிறந்த நாள் கொண்டாடுறோம்? நம்மளுடைய கரு காலமானது வெறும் 10 மாதங்கள் தானே. 12 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம்? காரணம், அறிவியல் பூர்வமாக ஒரு தந்தையிடமிருந்து கருவாக உருவாவதற்கான ஒரு அணு வெளியேற பிறகு 60 நாட்கள் அங்கேயே தங்குகிறது. தந்தையிடமே தங்கி அது பிரிப்பேர் ஆகுது. 61வது நாள் அது தாயினுடைய நாதத்துல வந்து விழுந்து கருவாக உருவாகிறது. அப்போ 2 மாதம் தந்தையிடம் ஆகிறது. 10 மாதம் அம்மாவிடம் வளருகிறது. இது 2 சேர்ந்ததுதான் 12 மாதம். அப்ப இந்த டிஎன்ஏ பதிவுகள்லயும் இன்னொரு அதிநுட்பமான தகவல் என்ன அப்படின்னா, தந்தையுடைய பதிவுகள் 72% இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. தாயினுடைய பதிவுகள் 28% இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னு ஒரு தோராயமான ஆவரேஜ். இது எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டான்னு சொல்ல முடியாதுங்க. இது ஆவரேஜ். ஆவரேஜா இப்படி இருக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியில டாக்டர் பால் சொல்றார். அப்ப என்ன நாம புரிந்து கொள்ள வேண்டியது? நான் வெளிய பார்க்கிற பண பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, உறவு பிரச்சனையோ, மனைவி பிரச்சனையோ, கணவன் பிரச்சனையோ, தொழில் பிரச்சனையோ, அல்லது சமுதாயம் தான் பிரச்சனை. அவன் சரியில்ல, அவன் தான் என்னை ஏமாத்துறான்னு எத நினைச்சாலும் அது வெறும் 40% தான். இதுதான் நடக்குது, இவங்க சரியில்லைன்னு நான் நினைக்கிற அந்த தகவல் தான் 60%. அப்ப என் வாழ்வில் அற்புதமாக வடிவமைப்பதற்குண்டான வாய்ப்பு 60% எங்க இருக்கிறது? எனக்குள் பதிவாகி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல இருக்குது. இப்ப நான் அந்த இன்ஃபர்மேஷன் கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த தகவல நான் கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த தகவல்கள தொடர்ச்சியாக
நான் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதானே நான் அடிப்படையில் செய்ய வேண்டியது. அப்ப அதை நான் எவ்வாறு செய்வது? அத நான் எப்படி செய்யறது? அத செய்யறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கிறது? அத எங்கிருந்து பண்ணலாம்? அது எப்படி பண்ணலாம்? அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேங்க. நாம எல்லாரும் குழந்தையாக பிறக்கிறோம். குழந்தையாக பிறக்கும்போது அம்மா வயித்துல டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆன உடனே பேசிக்கலா சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நினைவுகள புரட்டி பாருங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடிய கட் பண்றாங்க. தொப்புள் கொடிய கட் பண்ண உடனே அம்மா கிட்ட காட்டுறாங்க. இம்மீடியட்டா தாய் கிட்ட அத காட்டுறாங்க. குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. முதல்ல தாய்க்கு தகவல் குடுக்குறாங்க. அது சுயநினைவை பொறுத்தது. அதுக்கப்புறம் சில ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க. ப்ராசஸ் பண்ணி வெளிய கொண்டு வந்து குடும்பத்துல காட்டுறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய காட்டுன உடனே அந்த தாய்க்கும், தந்தைக்கும், தந்தையோடைய பெற்றோர்களுக்கும், தாயோடைய பெற்றோர்களுக்கும் பதிவு எங்கிருந்து எப்படி டெவலப் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த குழந்தைய வந்து காட்டுன உடனே, அப்பா வந்து பார்க்கும்போது நான் பையன்னு நெனச்சேனே, ஆனா பொண்ணு வந்திருக்குதே. நான் பொண்ணுன்னு நெனச்சேனே, ஆனா பையன் வந்திருக்குதே அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றேன். இல்ல பொண்ணுடைய அப்பா, அம்மா வந்து சொல்றாங்க. "பேரனா, பேத்தியா இப்படி இருந்தா பரவால்ல" அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது ஒரு மாதிரியான ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோல குழந்தை ஆரோக்கியமா இருக்குதா? தாய் ஆரோக்கியமா இருக்கிறாங்களாங்கிற கேள்வி வரலாம். அது என்ன குழந்தைங்கிறது 2வது. குழந்தை ஆரோக்கியமா இருக்கா? தாயும் சேயும் நலமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இது ஒரு கோணமான ஒரு பார்வை. இன்னொரு கோணமும் இருக்குதுங்க இதுல. என்ன நேரத்துலங்க பொறந்தான்? என்ன நேரத்துலங்க குழந்தை டெலிவரி ஆச்சு? டைம் பார்த்தீங்களா? இப்படி ஒரு கேள்வி. இன்னொரு கோணம் இருக்குதுங்க. புதன்கிழமை பொண்ணு பொறந்துருச்சா? வெள்ளிக்கிழமை பையன் பொறந்துட்டானா? ஞாயித்துக்கிழமை தலைச்சவன் பொறந்துட்டானா? இப்படின்னு ஒரு கோணமும் இருக்குது. அப்போ பிறப்புல நாம் இன்னும் நெறைய கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடும்போது நெறைய விஷயங்கள நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்ப பிறக்கும்போது எங்க ஆரம்பிக்குது? ஒண்ணு பையன எதிர்பார்த்தேன், இல்ல பொண்ண எதிர்பார்த்தேங்கிறதுல ஆரம்பிச்சு, இருந்திருக்கலாமோங்கிறதுல போயி, என்ன டைம்ங்கிறதுல வந்து, இது ஆரோக்கியமா இருக்குதாங்கிற அந்த வெயிட்டேஜ் அந்த மாதிரியான ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கிறது. ரொம்ப எதார்த்தமாக பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்ப இது சார்ந்த என்னுடைய குரு எனக்கு கொடுத்த ஞானமும், நான் கடந்து வந்த சில அனுபவங்கள குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏன்னா, சமுதாயம் என்பது ஒரு உயிர் இன்னொரு உயிரோட தொடர்பு உள்ள ஒரு விஷயமானது. இது வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் கிடையாதுங்க. பணம் மாதிரி, பேர் மாரி, வண்டி மாரி, வாகனம் மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. சமுதாயம் என்பது இன்னொரு உயிர். அப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிரை எப்படி கையாளுகின்றது அப்படிங்கிறத தான் நீங்க சமுதாயம் சார்ந்த சிக்கல்கள்ல தீர்வு காண முடியும். அப்ப நான் சொல்லிட்டேன் சமுதாயம் என்பது என்னை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் சமுதாயம் தான். கணவன், மனைவி, தாய், தந்தை, மாமியார், மருமகள், நங்கையா, நாத்தியா எல்லாருமே சமுதாயம் தான். அப்ப இது ஒவ்வொரு கட்டத்திலயும் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள நாம இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த பிறந்த நாளுக்கு சம்பந்தமாக ஒரு ஒரு சின்ன ஒரு ஞானம் என் குரு எனக்கு குடுத்தது. குரு ஒரு தடவ அவருக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடணுங்கிற ஒரு உணர்வோட நம்ம போறோம். அவருக்கு பிறந்த நாள் பரிசெல்லாம் குடுக்குறோம். உடனே அவரு கூட நின்னு ஃபோட்டோ எடுக்குறோம். அவர் கால தொட்டு கும்பிடுறோம். ஆசீர்வாதம் வாங்குறோம். எல்லாம் பண்றோம். அப்ப அவரு ஒரு வார்த்தை சொல்றார். "பிறந்த நாள் என்றால் என்ன?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துக்கு வந்த நாள். புதிதாக ஒரு உயிர் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைத்த நாள். தாயினுடைய வயிற்றில் பிறந்த ஒரு உயிர். அதை பிறந்த நாள் என்று சொல்கிறோம் அப்படின்னு. அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு குரு இன்னொரு வார்த்தைய சொன்னார். அப்ப பிறந்த நாள் அப்படின்னா, இது புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு படம் பார்க்குறீங்க. இந்த படம் வந்து 1 மணிக்கு போட்டுருச்சு. இந்த படம் வந்து 3 மணி நேர படம். 1 மணிக்கு போட்டாச்சு. இந்த படம் எத்தன மணிக்கு முடியுங்க ஆவரேஜா? 4 மணிக்கு முடியலாம். இல்லன்னா 3 மணி நேரத்துல 3 மணி நேரம் படம்னா, 1 மணிக்கு போட்ட படம் 2, 3, 4 இப்படி முடியலாம். ஒரு இன்டர்வல் எடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஆகலாம். இப்போ 1 மணிக்கு போட்ட படம் 2 மணி வரைக்கும் ஓடிருச்சு. இன்னும் பாக்கி 1 மணி நேரம் பாக்கி இருக்கு. இப்போ இந்த படம் எப்ப முடியும்னு கேட்டா, என்ன சொல்லுவீங்க? 3 மணிக்கு முடியும்னு சொல்லுவீங்க. இப்போ 3 மணிக்கு தான் அந்த படம் முடியுதா? இல்லையே! 1 மணிக்கு போட்டீங்க. 1:01க்கே கொஞ்சம் படம் முடிஞ்சிருச்சு.
1 5க்கு கொஞ்சம் படம் முடிஞ்சிருச்சு, 1:30க்கு கொஞ்சம் படம் முடிஞ்சிருச்சு, 2 மணிக்கு கொஞ்சம் படம் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த படம் எப்ப முடியுது? போட்ட தினனே நீங்க 1 மணிக்கு போட்டப்பவே இந்த படம் முடியறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. எப்படிங்க? இந்த படம் எப்ப முடியுது? 1 மணிக்கு படத்தை போட்ட உடனே அந்த படம் முடியறதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சுட்டு இருக்குது அந்த படம். இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்குங்கிறது இல்ல, இது முடிஞ்சுகிட்டு இருக்குது. அப்ப இந்த கரு இந்த உலகத்துல பிறந்துட்டா ஒவ்வொரு பிறந்த நாளும் என்னங்க, இந்த உயிர் ஒட்டுமொத்த காலகட்டத்துல கொஞ்ச காலத்தை முடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப என் குரு சொன்னாரு, இது பிறந்த நாள் அல்ல, இட்ஸ் நாட் அ பர்த்டே, இட்ஸ் அ டெத் டே அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த அன்னைக்கு என்ன நடக்குது? 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது முடிந்த நாள். இந்த உலகத்தில் ஜனிச்சதில் முடிந்த நாள். அப்ப இது என்னது? இட்ஸ் அ டெத் டே. அப்போ இறப்பு என்பது ஒரு உடலுக்கு, ஒரு உயிர் உடலை விட்டு பிரிவது மட்டுமல்ல, தன்னுடைய சிந்தனைகளை தேக்க வைத்தால் கூட அது இறப்பு தான் அப்படிங்கிற. உன் திறமையையும் உன் தகுதியையும் பயன்படாமல் நீ வைத்திருந்தால் கூட அது டெத்து தான். இங்க உயிர் இல்லைன்னா மட்டும் டெத்து கிடையாது. சிந்திக்காமல் இருந்தா டெத்து, யோசிச்சு செயல்படாம இருந்தா டெத்து, ஒரு வேலையை சுறுசுறுப்பாக வேலை செய்யாம இருந்தா டெத்து, தெரிஞ்ச செய்தியை இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தாம இருந்தா டெத்து. இது குரு கொடுத்த புரிதல். அன்று முதல் இன்று வரை நாம் ஒரு வேலையை செய்யாமல் இருந்தாலே அது டெத்துங்கிற விழிப்புணர்வோட வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு. எப்படிங்க? உடல்ல இருந்து உசுறு போறது மட்டும் டெத்து கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்காம இருந்தாலும் டெத்து தான். உங்களிடம் இருக்கக்கூடிய ஞானம் அது இன்னொருவரிடம் போகாமல் தடுத்தாலும் டெத்து தான். அப்போ இந்த விஷயத்தை உணர்வதற்கு நான் உயிரோடு இருக்கின்றேன் அல்லவா, இதல்லவா எனக்கு கிடைத்த பாக்கியம். இந்த செய்தியை நான் இந்த டெத்தை நான் செலிப்ரேட் பண்ணணுங்கிற உணர்வை தெரிந்து கொள்ளும் போது நான் உயிரோட இருக்கிறேன் அல்லவா, இது வல்லவா எனக்கு பாக்கியம். நைட்டு தூங்குறவன் விடிய காலையில 3 லட்சம் பேர்த்துக்கு பக்கம் இருக்கிறது இல்லைன்னு WHO சொல்லுது. நான் இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கிறேன், கண்ணை திறந்து பாக்குறேன், உசுரோட இருக்கிறேன். வலது பக்கம் திரும்பினா மனைவி உயிரோட இருக்கிறாங்க, இடது பக்கம் திரும்பினா குழந்தைங்க உயிரோட இருக்கிறாங்க. எந்திரிச்சு நின்னா நான் நல்லா ஆரோக்கியமா வேலைக்கு போறதுக்கும் தொழிலை செய்யறதுக்கும் கையும் காலும் ஆரோக்கியமா இருக்குது. போனஸ் அல்லவா இது? அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த தருணத்தில் என்னிடம் என்ன இருக்குதோ அதை கொடுப்பதற்காக அல்லவா இந்த பிறப்பு. என்ன இருக்கிறதோ அதை பிறருக்கு கொடுப்பது அல்லவா இந்த பிறப்பு. அப்போ ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் நாம் என்னவாக இருக்கிறோம்? இந்த தாரண தர்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு. தாரண தர்மா. அது என்னங்க? அது தாரண தர்மா. தாரண தர்மா அப்படிங்கிறது நாம எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற செயலில் நீங்க முதல்ல தர்மம்னா புரிஞ்சுக்கணும். முதல்ல எதை நம்ம தர்மம்னு சொல்றோம்? 4 பேத்துக்கு நீங்க பணம் காசு கொடுக்கறது தர்மம்னு நினைச்சீங்கன்னா இல்ல. பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போறது தர்மம்னு நினைச்சீங்கன்னா இல்ல. முடியாதவங்களுக்கு எதையாவது நீங்க கையில இருந்து கொடுத்தீங்கன்னா தர்மம்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இல்ல. அதல்ல தர்மம் என்பது. தர்மம் என்பது ஒரு வாழ்வியல் முறை, ஒழுக்கமான வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையத்தான் தர்மம்னு சொன்னான். நீ தர்மத்தோட இருன்னு சொன்னது, தர்மம் பண்ணுன்னு சொல்றது கொடுப்பதை சொல்லல, ஒழுக்கமாக இருன்னு சொன்னான். உன்னுடைய வாழ்வியல் முறையில் பழக்க வழக்கங்களில் உடல் ஒழுக்கமும் மன ஒழுக்கமும் வேணும்னு சொன்ன. அப்ப தர்மம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. தானம் என்பது கொடுப்பது. தர்மம் என்பது என்ன வாழ்க்கை சூழல்ல இருந்து நீங்க கொடுக்கறீங்க. அப்போ ஒரு உயிர் உருவாகுது, ஒரு உயிர் ஜனிக்குது. இந்த உயிர் உருவான உடனே அதுக்குள்ள மனம் அப்படிங்கிற எண்ணங்களுடைய தொகுப்பு ஃபார்ம் ஆகுது. எண்ணங்கள் நிறைய, அந்த எண்ணங்கள் தொகுப்பாக ஒன்று சேருகிறது. இந்த எண்ணங்கள் தொகுப்பாகி தன்னுடைய மூளையை கொண்டு அந்த எண்ணம் செயல்படுது. மூளையை கொண்டு வெளிப்படுது. தனக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன், குழந்தையாக இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லைங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து டெலிவரி பண்ண முயற்சி பண்ணுது. அதுக்கு தன்னுடைய புலன்களை பயன்படுத்துது. இந்த புலன்களை பயன்படுத்தும் போது ஒரு உணர்வுகள் வருது, உணர்ச்சிகள் ஏற்படுகிறது. அந்த உணர்ச்சிகள் தான் நம்ம வாழ்க்கையை மீண்டும் நீங்க செயலை செய்வதற்கு தூண்டுகிறது. இதுதான் வாழ்வினுடைய சுழற்சி.
அப்போ நீங்க எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்மா, கர்மான்னு என்னென்னமோ சொல்றாங்களே! இது என்ன கர்மான்னா என்ன? எந்த தப்பு நடந்தாலும், எந்த நல்லது நடக்கலனாலும் அதுக்கு கர்மான்னு சொல்றானே! அப்ப கர்மான்னா என்ன? கர்மாங்கிறது வெறும் செயல் தாங்க. வினைங்கிறது அந்த செயலினால் வருகின்ற விளைவு. அதுதாங்க வினை. அப்ப கர்ம வினைன்னா என்ன? நான் செய்கின்ற செயல்களின் விளைவு தான் கர்ம வினை. அப்ப இந்த கர்ம வினைங்கிறது யாருகிட்டயோ இருந்து வாங்கிட்டு வந்ததில்ல. ஆனால் அந்த செய்கின்ற செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து வந்தது? அப்பா, அம்மா கிட்ட இருந்து வந்தது. அதத்தான் முன்னோர்கள் வினை அப்படின்னு சொல்றான். முன்னோர்கள் வினைன்னு சொல்றது என்ன? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்பா, அம்மாட்ட இருந்து, தாத்தா, பாட்டிட்ட இருந்து 7+7 தலைமுறைகளாக அந்த செல்லுல இன்ஃபர்மேஷன் லோட் ஆயிருக்குது. அப்ப அந்த கர்மாவ 4 வகையான கர்மாவாக பிரிக்கலாம். நீங்க சமுதாயத்துல ஹேண்டில் பண்றதுக்கு, சிக்கல்கள தீர்ப்பதற்கு 4 வகையான கர்மாவாக இத நீங்க உணர்ந்துக்கலாம். 1 சஞ்சித கர்மா, 2வது பாராப்த கர்மா, 3வது ஆகாமிய கர்மா, 4வது அடிப்படை கர்மா. இப்ப இந்த சஞ்சித கர்மானா என்ன? உங்க ஜெனடிக் மெமரியில, உங்க ஜீன்ல ஹெரிடிட்டரியா காலங்காலமாக ஒரு பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். அந்த தகவல் உங்களுக்கு செயலாக மாறி அதனால வருகின்ற விளைவு. நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க. ஆனா அந்த தகவல் உங்கள அப்படி செய்ய வைக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழ் மனசுல. இத எப்படி நான் செஞ்சேன்னே எனக்கு தெரியலன்னு நீங்க சொல்லுவீங்க சில நேரம். நான் அதெல்லாம் அத செய்வேன்னு நான் நினைக்கவே இல்ல. எனக்கே என்ன நினைச்சா ஆச்சரியமா இருக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்க எதார்த்தமா. அப்ப என்ன நடக்குது உங்களுக்குள்ள? உங்களுக்குள்ள செல்லுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் செயலை செய்வதற்கு தூண்டி, அந்த செயல் ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அந்த விளைவு சஞ்சித கர்மா அப்படிங்கிற பேரு. 2வது பாராப்த கர்மா. அப்போ ஒரு செயலால் ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தினால் ஏற்படுகின்ற புரிதல். இது பாராப்த கர்மான்னு பேரு. ஒரு செயல செய்யறதுக்கு உள்ள முன்னாடி இன்ஃபர்மேஷன் தூண்டுதுன்னா அது சஞ்சித கர்மா. அந்த செயல செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவத்தினால் ஒரு புரிதல் ஏற்படுது. இது பாராப்த கர்மா. 3வது ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மான்னா இது 2ம் சேர்ந்தது. சஞ்சித கர்மாவும், பாராப்த கர்மாவும் 2ம் சேர்ந்தது ஆகாமிய கர்மா. 4வது அடிப்படை கர்மா. உங்க லைஃப் ஸ்டைல். உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதோ, அதனால ஒரு செயல் செய்றீங்க. அதனால ஒரு விளைவு ஏற்படுகிறது. அந்த விளைவை அடிப்படை கர்மான்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த சமுதாயத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும், இன்னொருத்தர் வந்து உங்கள ஏமாத்திட்டாரு. இன்னொரு காம்படிஷன் வந்துருச்சு. உங்க தொழில்ல காம்படிஷன் வந்துருச்சு. இல்ல நீங்க எந்த செயல செஞ்சாலும் உங்கனால ஜெயிக்க முடியல. இல்ல உங்க 4 பேர் ஏமாத்துறதுக்குன்னே வர்றான். காலவாரி விடுறான். இது எல்லாமே இந்த 4 வகையான செயல்களின் விளைவுகளால தான் வருகிறதே தவிர, உங்களுக்கு இதுதான் நடக்கணும்னு விதி ஒண்ணும் கிடையாது. விதியை மாற்ற முடியும். அது இன்னொரு சப்ஜெக்ட். தனி சப்ஜெக்ட். அப்போ உங்களுடைய செயல் எமோஷனலா இருக்குதா? இல்ல காக்னிட்டிவா இருக்குதா? அடுத்த கேள்வி. நீங்க செயல் செய்றீங்க. அது ஒரு எமோஷனோட செய்றீங்களா? இல்ல காக்னிட்டிவா செய்றீங்களா? காக்னிட்டிவ்னா கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோட பண்றது. அப்போ இந்த உலகத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா, எப்பல்லாம் நீங்க ஸ்டாப் லேர்ன் பண்ண தவிர்க்கிறீங்களோ, எப்போ ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை கத்துக்க தவிர்க்கிறீர்களோ, அப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் செயலாக மாறுவது தடுக்கவே முடியாது. அப்ப நீங்க கர்மையும் வினை இல்லாத வாழ்க்கைய வாழணும்னா விழிப்போட இருக்கணும். விழிப்போட இருக்கும்போது நீங்க புதிதாக உங்களுடைய தகவல்களை நீங்கள் அணுகுவதற்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். உங்க செல்லுல ஏற்கனவே ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல நீங்க ஹேண்டில் பண்ணி தான் உங்க லைஃப நீங்க லீட் பண்ணணுமே தவிர, அந்த தகவல நீங்க அப்டேட் பண்ணாம, தகவல நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா, அன்கான்ஷியஸா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த தகவல் செயலாக மாறும். அந்த செயல் ஒரு விளைவை ஏற்படுத்தும். இந்த விளைவு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைய குடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு, நான் வந்து நல்லவன்னு நம்பி நான் ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டேங்க. நண்பன்னு நெனச்சு நான் பணம் வாங்கி குடுத்தேங்க. பணம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னைய அண்ணன்னா, அம்மான்னா என்னென்னமோ சொன்னான். பணத்த வாங்குனதுக்கு அப்புறம் ஏமாத்தும்போது என்னென்னமோ பேசுறான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப நாம ஏமாந்துட்டோம். நம்மள ஏமாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் ஏன் நடந்திருக்கிறது என்றால், உங்களுடைய செல்லுல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனால தான் நடக்குதே தவிர, வேற ஒன்றும் இல்ல. அப்ப இங்க நல்ல நேரம், கெட்ட நேரம், ராசி இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு, எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு முன்னாடி ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணத்தில் கவனம் வைப்பதே உங்களுடைய கர்ம வினை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்த நீங்க கூர்ந்து கவனிக்கணும்.
அதை கூர்ந்து கவனிப்பது எப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மெத்தடாலஜி உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால், செயலுக்கு முன் தோன்றுகின்ற எண்ணம், அந்த எண்ணத்தை ஒரு கவனிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதன் மூலியமாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் கர்மவினை இல்லாத வாழ்க்கை சூழலில் பேர் புகழோடு நீங்க வாழ்வதற்குண்டான அனைத்து காரியங்களும் உங்களுடைய செயலிலும் உங்களுடைய சிந்தனையிலும் தான் இருக்குதே தவிர, மற்றொருவர் விரும்பும்படி, மற்றொருவர் ரசிக்கும்படி நாம் செய்கின்ற செயலில் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டா கூட பிடிச்சிருக்குதான் நம்ம இன்னொருத்தர்கிட்ட தான் கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சா கூட இது சரியா இருக்குமான்னு நம்ம இன்னொருத்தர்கிட்ட தான் கேட்கிறோம். கேட்கறது தப்பு இல்ல. ஆனா முடிவை நாமல்லவா எடுக்க வேண்டும். நாம நம்மளுடைய அறிவை இளவல் வாங்கியில செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இளவல் அறிவு எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? தனக்கு தன்னை வழிநடத்துகின்ற உள்ளுணர்வை கவனிப்பதை விட வேற எந்தும் சிறந்த வழிகாட்டி இருக்க முடியாதே. இத ஒரு செல்ஃப் டிரைவிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேரு செல்ஃப் டிரைவிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 பாயிண்ட் கொடுக்குறேன். இதை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா இந்த செல்ஃப் டிரைவிங் ஃபேக்டர் உங்களிடம் ஓங்கி இருப்பதை நீங்கள் உணர முடியும். முதல் விஷயம், எப்பவுமே நம்ம லைஃப்ல முன்னேற்றம் இருக்கணும். ஒருபடி 1% ஒவ்வொரு நாளும் growth இருக்கணும். 1% growth. நேத்து வரைக்கும் நான் டைமுக்கு போகாம இருந்தேன். இன்னைக்கு நான் டைமுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். நேத்து வரைக்கும் நான் நேரத்துல எந்திரிக்காம இருந்தேன். இன்று முதல் நான் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நேற்று முதல் நான் ஒரு வேலை செய்வதற்கு பயப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் ஒரு வேலையை செய்வதற்கு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி முன்னேற்றம், அட்வான்ஸ்மெண்ட் இன் எவ்ரி டே, அட்லீஸ்ட் 1% அட்வான்ஸ்மெண்ட் இன் எவ்ரி டே. ரெண்டாவது, எப்பவுமே நம்ம கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க் ரொம்ப முக்கியம். ஒரு வேலையை நீங்கள் முடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை சின்ன சின்ன வேலைகளை வைத்துக்கொண்டு அந்த சின்ன சின்ன வேலைகளை முடிக்கக்கூடிய சுபாவத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவர்கிட்ட செக் பண்ணிட்டேன், இவர்கிட்ட நான் வெரிஃபை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு டாஸ்க் கம்ப்ளீஷனை நீங்க ரிசல்ட்டாக நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். மூணாவது, கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். நாம செய்யற வேலையில, நாம கத்துக்கிறதுல, நாம கவனிக்கிறதுல, இப்ப கூட நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அல்லது எத்தனை பேர் வேலையை செஞ்சுட்டே கவனிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த கவனிக்கிறதுல கூட நீங்க வேற வேலை செய்யறது தப்பு இல்ல, ஆனா கவனிக்கிறதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த கியூரியாசிட்டியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிரைவிங் ஃபேக்டராக இருக்கும். இது எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது? இந்த 4 விஷயங்களும் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பர்த்ல முன்னாடியே லோடான இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷனை ஒட்டி நீங்க எந்த வேலையும் செய்யாம நிகழ்காலத்துல இருப்பதன் மூலியமாக உங்கள் கர்ம வினையை தவிர்த்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அப்ப அந்த செயல் எதனாட செயலாக மாறுகிறது? சுபாவம் தான் செயலாக மாறுகிறது. அப்ப சுபாவம் எங்கிருந்து உருவாகிறது? நீங்க இயல்பு நிலையில இல்லாத போது. இப்ப பிஹேவியர்ங்கிறது என்னங்க? ஹேபிட்ங்கிறது என்னங்க? நீங்க எப்ப அன்கான்சியஸா உங்களுக்கே தெரியாம ஒரு செயலை செய்யறீங்களோ அதைத்தான் பிஹேவியர்னு சொல்றீங்க. அதைத்தான் ஹேபிட்னு சொல்றீங்க. நீங்க விழிப்போடு செய்வது ஹேபிட் அல்ல, பழக்கம் ஆயிருச்சுங்க அப்படின்னு சொல்றீங்க. எது பழக்கம்? சப்கான்சியஸ் மைண்ட்ல, உங்களுடைய ஆழ் மனதுல லோடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் செயலாக வடிவமைத்து வெளிப்படுகிறது. அப்ப ஆழ் மனதுல பதிவான பதிவுகள் செயலாக உங்களை அறியாமையே வெளிப்படுகிறது. அதைத்தான் பழக்கம், அதைத்தான் ஹேபிட்னு சொல்றீங்க. அப்போ சமுதாயத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றாலும், உங்களுடைய கடன் பிரச்சனையை வெல்ல வேண்டும் என்றாலும், உங்களுடைய உறவுகளுக்கான சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்றாலும், ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்றாலும், உங்களுக்கு ஏற்கனவே செல்லுல ஜீன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க கவனித்து விழிப்போடு அந்த தகவலினால் ஒரு செயல் செய்யாம, நீங்க நிகழ்காலத்துல அந்த பதிவுகள்னால் நான் செய்கின்ற செயல் அவசியமா அவசியம் இல்லையாங்கிற தெளிவு ரொம்ப முக்கியம். அதற்கு தீவிர விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இந்த தீவிர விழிப்புணர்வுக்கு இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முன்னேற்றம், கம்ப்ளீட்டிங் டாஸ்க், உங்களுடைய கியூரியாசிட்டி, உங்களுடைய நிபுணத்தன்மை. நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல நிபுணத்தன்மையோட இருக்கிறீங்க, எந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நீங்க ஒரு நுட்பமான அறிவை வளர்த்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய நுட்பமான அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய பழக்கமானது தீவிர விழிப்புணர்வுக்கு உதவி செய்யும். தீவிர விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது உங்களுடைய ஐம்புலன்களில் கவனம் இருக்கும். ஐம்புலன்களில் கவனம் இருக்கும்போது
உங்களுடைய உணவு பழக்கவழக்கத்துல தானாகவே விழிப்புணர்வு வந்துவிடும். இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய செல்லுல நீங்க கவனம் வைத்திருக்கிறீர்கள் என்றால், உங்கள் உடலில் நீங்கள் கவனம் வைத்திருக்கிறீர்கள் என்றால், அது ஏற்படுத்துகின்ற சுரப்பிகளானது டோபமைனா இருக்கலாம். என்ன மாதிரியான சுரப்பிகள் சுரக்குதோ, அந்த சுரப்பிகள் என்ன சுரந்தாலும், அதை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய செயலில் உங்களுக்கு தீவிர கவனமும், தீவிர விழிப்புணர்வும் இருக்கும். அந்த வகையில, பிறந்த நாள் உரையான இன்று, நாம் பிறப்பது என்பது சரித்திரம் அல்ல. பிறந்ததுக்கு பின் பிறக்கும்போது என்ன பதிவுகளோடு வந்தோமோ, அதை சரியா, தவறா என்று சிந்தித்து விழிப்புணர்வோடு வாழ்வதே சரித்திரம் படைப்பதற்கான வாழ்க்கையாக இருக்கும் என்பத கருத்தை நான் முன்வைத்து பிறந்தநாள் உரையில், நாம் ஒவ்வொரு இங்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி அதாவது பொதுவா நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க வாழ்க்கையில வாய்ப்ப பயன்படுத்தினீங்கன்னா, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாய்ப்ப உருவாக்குனீங்கன்னா, வாழ்க்கையவே ஜெயிக்கலாம். அப்போ இந்த பிறப்பானது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கா, இல்ல வாழ்க்கையே ஜெயிக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மை இருக்கிறது. அப்ப நாம வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு நமக்கு அதிர்ஷ்டமோ, நமக்கு குரு பெயர்ச்சியோ தேவையில்லை. வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு நம்மளுடைய பிறப்பில் ஏற்பட்ட பதிவுகளை கவனித்து செயல்படுத்துகின்ற விழிப்புணர்வே அவசியம் என்பதை நாம் இங்கு பதிவிட விரும்புகிறோம். அப்ப அந்த விழிப்புணர்வு என்பது நிகழ்காலத்தில் ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு நடக்கின்ற சம்பவங்களிலும், சூழ்நிலைகளையும் அணுகுகின்ற அணுகுமுறையில் இருக்கக்கூடிய நுட்பமான அறிவை வளர்த்துக் கொள்ளும் தன்மை. அப்போ கருணையே கடவுள், மனமே குரு என்பதை நாம் உணர்ந்து, நம்மளுடைய உள்ளுணர்வை கவனித்து, நம்மளிடம் இருந்து வெளிப்படக்கூடிய உச்சகட்ட கருணையை உறுதி செய்து, நாம் நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் போது ஒவ்வொரு பிறந்த நாளும் மிக அற்புதமான இன்னும் பல நாட்களை நாம் சரித்திரமாக மாற்றுவதற்குண்டான விதையை விதைக்கக்கூடிய நாள் இந்த பிறந்த நாள் எனக்கூடிய இந்த நாள். அப்போ இந்த பிறந்த நாள் என்பது இதுவரைக்கும் முடிந்ததோட உணர்ந்துகிட்டு இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான பதிவுகளை விதையை விதைப்பதற்கு தேவையான அற்புதமான நாள் என்கிற பதிவை விட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. நான் ஆரோக்கிய பிரிட்டோவுக்கு சகோதரருக்கு நான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறேன். நன்றிங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும், செயற்கூடட்டும், செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும், வாழ்க விழிப்புடனும். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் அற்புதமான சிறப்புரை. அதுவும் பிறந்த நாள் அன்று ஒரு சிறப்புரை என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும். அ நிறைய நல்லெண்ண விதைகளை நானிலமெங்கும் விதைத்து வருவதில் வல்லவராக விளங்கக்கூடிய தாங்கள், இன்று எங்களோடு இணைந்து கொண்டு பிறந்த நாளை கொண்டாடியதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நிச்சயமாக எண்ணற்ற அ நண்பர்கள் தங்களுடைய சிறப்புரை வாயிலாக, வகுப்புகள் வாயிலாக, பயிற்சிகள் வாயிலாக தங்களது வாழ்வியலில் மெய்ஞானவியல் கோட்பாடுகளை உணர்ந்து மிக சிறந்த நிலையை அடைந்து வருவது பெருமகிழ்வு கொள்கின்றோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வும் கொள்கின்றோம். தாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஆக சிறந்த வெற்றிகள் அடையவும், அதன் வாயிலாக இந்த சமுதாயம் தலைத்தோங்கி மிக சிறந்த பலன்களை பெறவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் மன நிறைவு, மன மகிழ்ச்சி, மன அமைதியோடு எல்லா வளங்களும் பெற்று செழுத்தோங்கி வாழ அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சிறப்பாக சரித்திரம் படைப்போம் தளம் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில்
இந்த வாரம் முழுக்க நாம் நற்செயல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நாம் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞான சஞ்சீவனம் என்ற தொடர் தொகுப்பின் நிறைவு பாகத்தினை அன்பு சகோதரர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரையாக இன்று கேட்டோம். அன்பு சகோதரர் அவர்களிடம் 5 நிகழ்வுகளுக்கு மட்டுமே அனுமதி வாங்கி இருந்தோம். ஆம், மற்றும் ஒரு தொகுப்பை அன்பு சகோதரர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு கூடிய விரைவில் நமது தளத்தில் அடுத்த தொகுப்பாக துவங்குவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்கின்றோம். அன்பு சகோதரர் அவர்களிடம் இது குறித்து உரையாடி நமது தளத்தில் அது சார்ந்த பதிவுகளையும் பதிவிடுகின்றோம். நாளை நமது தளத்தில் ஆரோக்கிய வியாழனில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று மௌனம் உதிர்த்த மலைத்துளிகள் கவிதை நூலின் ஆசிரியர், கவிதாயினி, பட்டிமன்ற பேச்சாளர் அமிதா இளங்கோவன் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைகின்றார். வரும் சனிக்கிழமையன்று நமது தளத்தின் நற்செயல் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே வாழ்வியல் தாக்கங்களை, மிக பயனுள்ள நிகழ்வுகளை எடுத்து செல்பவர், மேலும் நிறைய சமூகம் சார்ந்த விடயங்களை முன்னின்று எடுத்து செல்லக்கூடியவர் பேராசிரியர் சுபா அருணாச்சலம் அவர்கள் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சசிகுமார் சார். ரொம்ப அழகான ஒரு பிறந்தநாள் சிறப்புரையாக இருந்தது. ஏன்னா பிறந்த நாள்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துட்டு தான் நீங்க உங்களுடைய பேச்சையே வந்து ஆரம்பிச்சீங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆழமா கொடுக்க முடியுமோ, ஒரு உயிர் அப்படிங்கிறது எப்படி உலகத்துல ஜனிக்குதுங்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு கரு அப்படின்னு உருவானா அதுக்கே ஆகத்திய கர்மா, என்னென்ன கர்மாலாம் இருக்குன்னு அதை குறிப்பிட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த டிஃபால்ட்டா நம்மளுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம செல்லுலயே இருக்கும். அதுக்கு மேல வந்து சில இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வாங்கிக்குவோம். அதே போல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அலட்சியப்படுத்தணும்னா அதே நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. இதுல வந்து 60% வந்து நம்மளது உள்ளுக்குள்ள இருந்து செல்ல தான் இருக்கு, 40% தான் வெளியே இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. அப்புறம் நம்ம ஒரு எல்லாரும் சொல்ல 10 மாசம் வந்து அம்மா பெத்தெடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு சொன்னீங்க 2 months வந்து எல்லா கருவுமே முதல்ல வந்து அப்பா கிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் முழுமையாக 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையாக வருது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் எப்படி குழந்தை பிறந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்வாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அது தொப்புள் கொடி வந்து கட் பண்றதாகட்டும், எல்லாரும் கேட்கறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்டீங்க. அதுல நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த நேரத்துல பிறந்தாங்க, ஆம்பளை பையன் இந்த நேரத்துல பிறக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரும் பெரியவங்க பேசுவாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு சமுதாயம் அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயமா நீங்க சொன்னது சமுதாயம்ங்கிறது ஒரு உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஏன்னா நம்ம அதை வந்து தவிர்க்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரிதான். அதை எந்த அளவுக்கு ஒரு உயிர் மாதிரி வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்களை குரு கிட்ட போயிட்டு அவருடைய பிறந்தநாளுக்கு போயிட்டு பிறந்தநாளை பத்தி அவர் வந்து சொன்ன விளக்கத்தை குறிப்பிட்டீங்க. அதுலயும் எடுத்துக்காட்டா ஒரு படம் ஆரம்பிக்குதுன்னா அந்த படம் 3 மணி நேரம் இருக்குதுன்னா அது 1 மணி நேரம் நிறைவாயிருச்சுனாவே அந்த 1 மணி நேரம் வந்து இறந்த
விஷயம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லி ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. அதே போல தாரண தர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. நம்மளுக்கு என்னென்ன வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் தேவைப்படுது, கியூரியாசிட்டி, அதே போல ஒவ்வொருத்திலையும் நிபுணத்துவம், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அணுகணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. மிக்க மிக்க நன்றிங்க சசிகுமார் சார், மிக்க நன்றி. வணக்கம் விஜயா அம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் பயணம் செய்யும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று இதில் நடைபெற வந்திருக்கும் ஸ்ரீ சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உற்று பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாவும் பக்க பலமாவும் இருந்து வழி நடத்துவாரு. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு சசிகுமார் அவங்க 41வது பிறந்த நாளை அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு பிறந்த நாள், இன்று பிறந்த நாள், சசிகுமார் ஐயா அவர்கள் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். நன்றிகள் ஐயா. நீங்க இன்னைக்கு வந்து பேசிய வார்த்தை அத்தனையுமே ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. கர்மா பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. சஞ்சீவ கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, அடிப்படை கர்மா, இந்த 4 பற்றி மிக அற்புதமா எடுத்து சொன்னீங்க ஐயா. கர்ம வினையோடு இருக்க வேண்டும்னா எண்ணத்தை கவனித்து அதன்படி நடக்க வேண்டும்னு சொன்னீங்க. மிக அற்புதம் ஐயா. முன்னேற்றம் இருக்க வேண்டும், ஒரு வேலையை முடித்து கொண்டே இருக்க வேண்டும், கவனிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், சுபாவம்தான் செயலாக மாறுகிறது, தீவிர விழிப்புணர்வு வந்துவிடும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. நீங்க இந்த மாதிரி நிறைய ஆற்றலை வந்து இங்க நம்ம தளத்துல விதைக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. ரொம்ப அற்புதம். இந்த 41வது வருஷம் அடி எடுத்து வைக்கிறீங்க. என்னுடைய வாழ்த்து. அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே உங்களுக்கு பக்கத்துல பார்த்தீங்க. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. மிக்க மிக்க நன்றிங்க விஜயாம்மா. ரொம்ப ஒரு அன்பான ஒரு வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. அன்பு சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்.
சாருக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து பல அருமையான கருத்துக்களையும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எதை மாதிரி நம்ம பில்டிங் நம்ம டிசைன் ஆகிருக்கோம், ஸோ பிறப்பில் இருந்து இறப்பு வரைன்றதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம பல அரிய கருத்துக்களையும் நிறைய இன்ஃபர்மேஷனும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நிறைய சார் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுனுடைய வழிகளை வந்து செய்யலாம், பின்பற்றலாம். சார் ஓகே சார், என்னுடைய டேக் அவேஸை சொல்லிடுறேன். ஸோ எல்லளவும் வந்து பிறரிடம் எதுவும் எதிர்பார்க்காமல் வாழ்றது, தான் கற்ற கல்வியை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் செய்கிறது, அறிவு பகிர்தல், ஸோ எல்லாம் மகிழ்ச்சியும் பொறுப்பும் கடமையுடன் மன நிறைவுடன் மன மகிழ்ச்சியுடன் வாழ்றது, மனம் சார்ந்த சவால்களையும் அதுக்கு தீர்வுகள், உறவு சார்ந்த சவால்கள் அதற்கு தீர்வுகள், இது தொழில் சார்ந்த சவால்கள், ஸோ அப்புறம் சமுதாயத்துக்கான எல்லா உறவும் வந்து தன்னை தவிர மற்ற அனைத்து உறவுகளும் சமுதாயம்தான், சொசைட்டின்றது. ஸோ இந்த டிஎன்ஏல எப்படி டிசைன் ஆகிருக்கு, டாக்டர் பால் ஃபெலிஷ் அவருடைய டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் இன்சைட் அவர் டிஎன்ஏ செல்லு பற்றி சொன்னார். அம்மா யார், அப்பா யார். ஸோ அப்பா கிட்ட இருந்து வந்து இந்த 72% அம்மா கிட்ட இருந்து 28% அப்ராக்சிமேட்டாக பில்டிங் டிபெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம அதையே வச்சுன்னு வாழ்ந்தோம்னா அதை சேஞ்ச் பண்ணி எப்படி அந்த டிஎன்ஏனுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம நம்மளுடைய அறிவு திறமை மற்றவர்களை வந்து டெவலப் பண்ணிக்கணுன்றதையும் சொல்லியிருக்காரு சார். அப்போ குழந்தை எந்த நாளில் பிறந்து என்ன ஏது அந்த ஜாதகம் ஜோசியம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். மற்ற விஷயங்களை நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து இது பண்ணோம். பர்த்டே என்றால் என்ன, ஸோ எப்படி நம்மளுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிறத பற்றியும் சார் சொன்னார். நம்மளோட சிந்தனைகள் திறமைகள் மூலம் வந்து நம்ம பயன்படுத்தலைன்னா டெத்துக்கு ஈக்குவல் தான். ஸோ எஜுகேஷனும் தெரிஞ்சதை வந்து மற்றவர்கள்கிட்ட டெலிவரி பண்ணலன்னா கூட இட்ஸே வந்து டெத்துக்கு ஈக்குவல் தான். ஸோ டெய்லி வந்து உலகத்தில் வந்து 3 லட்சம் பேர் டெய்லி இறக்குறார்கள். அன்பு சார். அன்பு சார், நீங்க பேசுறது கேட்கல. ஒரு தடவை லீவ் ஆயிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் கேட்க நினைக்கிறேன். சஞ்சீத கர்மா, பாரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மா, அடிப்படை கர்மான்றது. அப்புறம் விதியை வந்து மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு. நம்ம செயல் மூலம் இந்த எமோஷ்னலாக செயல்படுறோமா, காக்னிட்டிவாக செயல்படுறோமா, விழிப்போடு இருக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும்னு ஸோ நல்ல எக்ஸாம்பிளோடு சொன்னார். நம்ம நல்லவனாக இருந்து ஜாமீன் கொடுத்தோம்னா கொடுத்தவன் வந்து கொடுக்குற வரைக்கும் இது பண்ணுவாங்க. அது மாதிரி கடங்காரம் நம்ம ஏமாத்தினோம்னா வாங்கின அடுத்த நிமிஷமே வந்து இது எதனால் நடக்குதுன்னா பில்டிங் டிஎன்ஏல அது மாதிரி செயல்களை வந்து செய்ய வைக்குது. ஸோ அதனால தான் அவனுடைய ஆக்டிவிட்டிஸும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் இன்ட்யூட்டிவாக வந்து சப்கான்ஷியஸாக பதிஞ்சிருக்கிறதுனால தான் அது மாதிரி நடக்குதுன்றது வந்து ஒரு 4 ஆக்டிவிட்டிஸை ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி டெய்லி சொன்னார். டெய்லி முன்னேற்றம் இருக்கணும், 1% குரோத்தாக இருக்கணும், டெய்லி கம்ப்ளீஷன் ஆஃப் டாக்ஸு, கியூரியாசிட்டி ஆர்வம், பேரார்வம் இருக்கணும், சுபாவம் ஹேபிட்ஸ் பிஹேவியர், ஸோ அப்புறம் நிபுணத்துவம் இருக்கணும், எக்ஸ்பர்ட்ஸு எந்த ஃபீல்டாக இருந்தாலும். ஸோ அந்த சப்கான்ஷியஸாக வந்து நம்ம செயலை வடிவமைச்சு பழக்க வழக்கங்களை நம்ம இது பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி நிறைய விஷயங்களை டோப்பமைன் சுரக்கிறத பற்றி நம்ம ஹாப்பினஸ் இது மாதிரி ஒரு 4-5 விதமான சுரப்பிகளினுடைய ஆக்டிவிட்டிஸாக நம்மளுடைய நடத்தைகள் செயல்கள் எல்லாம் உருவாக்கி லைஃப் ஸ்டைலில் மாற்றி இது பண்ணலாம். வாய்ப்புகளை மேக்சிமம் பயன்படுத்தணும், நல்ல வாழ்க்கையை வாழலாம். அது ஒரு நல்ல கரெக்டாக சொன்னார், டக்குன்னு ஞாபகம். வாய்ப்பை பயன்படுத்தினால் வாழ்க்கையை வாழலாம், அப்போ வாய்ப்பை உருவாக்கினால் லைஃபே ஜெயிக்கலான்ற மாதிரி சொன்னார். ரொம்ப அருமையான கருத்துக்கள். வாழ்க்கையை ஒருத்தரும் அமுல்படுத்தினால் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம். நன்றிகள், வணக்கம். மிக்க மிக்க நன்றிங்க சார். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் வந்து சசிகுமார் சார் சொன்னதை வந்து நீங்க தொகுத்து சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் மஞ்சு பார்கவி மேம், நீங்க பேசலாம். அனைவருக்கும்
இனிய காலை வணக்கம். சொல்லரங்க சொந்தங்களை நீண்ட நாள் கழித்து சந்திக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள் முறையாக தன்னுடைய பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரர் சசிகுமார் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய செயல்களில் நாம் கவனமாக இருந்தால் நிச்சயமாக விதியை வெல்லலாம் என்று அழகாக எடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி சகோதரரே. அதே போல வாழ்க்கையில் வெல்ல வேண்டுமா, வாழ்க்கையே வெல்ல வேண்டுமா என்ற ஒரு நற்சிந்தனையை நம்மிடையே விதைத்து சென்றார்கள். அதேபோல் நாம் பிறப்பது என்பது சரித்திரமல்ல. வாழும் காலத்தில் நம்மோடு வாழும் சக மனிதர்களையும் உயிர்களையும் நேசித்து அன்பு பாராட்டி நம்முடைய கர்மாவை கழித்துவிட்டு செல்லலாம் என்று நான் உணர்கிறேன். மிகவும் சிறப்பான ஒரு உரை. நன்றி நன்றி சகோதரரே. அனைவருக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்க்கவே மேம். உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் ரொம்ப அழகான கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அற்புதமான உரை. நான் பிறந்த நாள் அன்று அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய பிறந்த நாளை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துதான் உரைய ஆரம்பிச்சாரு. சொன்ன மாதிரிதான் சினிமா படம் 1 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடியுதுன்னா 1:05க்கே அது ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு விளக்கத்தை அருமையா விளக்குனாரு. சமுதாயத்துல நம்ம இது பார்க்குற பிரச்சனைகள்ல ஒரு கேள்வியா வைக்கிறேன் பிரதர்கிட்ட. இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது நீங்க ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ், ஸோ இப்படியெல்லாம் நம்ம இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, பல பிரச்சனைகள் சமுதாயத்துல ஒரு தனி மனிதன் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் எல்லாமே பிரச்சனைகளே வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள். மரியாதை குறைவா பேசிட்டான், மதிக்க மாட்டேங்கிறான், என்னைய ஏன்னு கேட்கல, எனக்காக ஏத்துக்கிட்டு பேசல. ஸோ இந்த மாதிரி பல இதெல்லாம் சமுதாயத்துல இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் குடும்பங்களையும் சரி வெளியிலையும் சரி சில பிரச்சனைகளை சந்திக்க ஒரு காரணமா அமையுது. இதுக்கும் நீங்க சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன், அந்த பதிவு, அந்த இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? உங்களுடைய பார்வை நான் கேள்வி கேட்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சேவியர் சார், உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நிச்சயமா சசிகுமார் சார் கடைசியில பதிலளிப்பார் நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் ஸ்ரீராம் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தேங்க்யூ பிரிட்டோ பிரதர், தேங்க்யூ ரேவதி சிஸ்டர் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ பிரதர். ஒரு அற்புதமான 3 விஷயத்தை இன்னைக்கு அழகாக கொண்டு போயிருக்காரு. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன ப்ராசஸ் ஆகுது, எப்படி அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு ஜீன் எடிட்டோடைய பேசிக் கான்செப்டை இந்த 5 தொடர்ச்சியான உரைகளில் 5 பிரச்சனைகளை எப்படி அணுகணுங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்டை இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ குருகுலத்தில் ஒன் ஆஃப் த வாலண்டியராக பயணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இன்னைக்கு கொடுத்த கருத்துக்கள் மிகவும் அற்புதமானது. இந்த கருத்துக்களை பலமுறை கேட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் ஒரு புதுவிதமான அனுபவம் அதுலேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இன்புட் ப்ராசஸ், இந்த இன்புட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஜீன்லேருந்து வருது. பாலப்பருவம், குமார பருவம், விருத்த பருவம், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளை எப்படி கொண்டு போகுது, அதை நம்ம எப்படி சரி பண்ணணும், அதை சரி பண்ணதன் மூலமாக எப்படி அந்த 5 வகையான பிரச்சனைகளை அணுகணும்னு சொல்லி ரொம்ப எக்ஸலண்ட்டாக டீச் பண்ணார் இன்னைக்கு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.
மிக்க நன்றிங்க ஸ்ரீராம் சார். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ம். மிக்க நன்றிங்க சார். வணக்கம் சிந்தியா மேம். சிந்தியா இருக்கீங்களா? வணக்கம் சரவணன்கன். சிந்தியா வணக்கம் மேடம். வாய்ப்பளித்த பிரிட்டோ சாருக்கும் ரேவதி மேடம்க்கும் ரொம்ப நன்றி. சசிகுமார் அண்ணாவுக்கு திரும்பவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாவோட லைஃப்ல நாங்களும் கூட சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதை அண்ணாக்கிட்டே நான் ஷேர் பண்ணேன். ரொம்ப முக்கியமா 2 கோட்பாடு நான் இங்க சொன்னா கரெக்டா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் சொல்றேன் அண்ணா. ஆனா திருமூலர் சொன்ன விஷயத்துல என்னன்னா, காணி பொன் கொண்டு கடை கடை தோறும் வாணிபம் செய்து மயங்கித் திரிவேனோ ஆணி பொன்னான அறிவை அறிந்த பின் மாணிக்கம் பெற்று மகிழ்ந்திருந்தேனே. இந்த மாதிரி நான் நீங்க தான் எங்களோட ஆணிப்பொன் வந்து நீங்க தான். எங்கெங்கயோ வந்து நாங்க ஞானம் கிடைக்காதா அப்படிலாம் நாங்க அலைஞ்சிட்டு இருந்தோம். பட் ஆனா இந்த பிரபஞ்ச சக்தி வந்து எங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தது நாங்க வந்து அது பெரிய பாக்கியமா நினைக்கிறோம். உங்ககிட்ட நீங்க தான் எங்களோட ஆணி பொன் போன்ற அறிவு. நீங்க கொடுத்ததுதான் எங்களுக்கு எல்லா ஞானமும் சரி, எல்லாமே நீங்க கொடுத்ததுதான். ஸோ அது இன்னுமே உங்களோட லைஃப் வரைக்குமே நாங்க அது உங்களோட டிராவல் ஆகணும்னு ஆசைப்படுறோம்னா, உங்களோட ஞானம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாருக்கும் அறிவை ஷேர் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு அது சென்றடையணும். இது இந்த தளம் வந்து ஒரு உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா. இன்னொரு நம்ம வள்ளலார் சொன்னது, உயிருடன் இருக்கும் போதே எவன் ஒருவன் புலன்களிடத்து செத்தாரை போன்று ஆகி விடுகின்றானோ அவனே ஞானி ஆவான். ஆனா அது நான் சொல்லவே தேவையில்ல, அது நீங்க தான். நாங்க உங்ககிட்ட இருந்து இப்பதான் ஒரு பர்சன்டா நாங்க கத்துட்டு இருக்கோம் அந்த விஷயத்த. நீங்க எப்படி எல்லாரும் நியூட்ரல்னு சொல்லுவீங்க, இந்த இந்த ஒரு கோட்டை வந்து நீங்க எங்களுக்கு சிம்பிளா எங்களுக்கு புரியணுன்றதுக்காக நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே நீங்க அதை அடக்கிடுவீங்கன்னா, இன்னும் ரொம்ப நாள் உங்களோட டிராவல் ஆகி உங்கள் மூலமா நாங்க நிறைய பேருக்கு நாங்களும் உங்களோட ஞானத்தை கொண்டு செல்லணும்னு ஆசைப்படுறோம்னா, இந்த தளத்துல உங்களோட உரை கேட்டது கொஞ்சம் புதுசா இருந்தது. இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கேட்போம். நான் இதுல ரொம்ப நன்றினா, ரொம்ப நன்றி சகோதரி. பிரிட்டோ சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மிக்க நன்றிங்க சிந்தியா. முதலாக வந்து பேசுறீங்க. அதுலேயும் ரொம்ப அழகா தமிழ்ல இருந்து நீங்க மேற்கோள் காட்டி அதையும் வந்து சசிகுமார் சாருக்கு வந்து அதை வந்து டெடிகேட் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க எந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்கன்னு சொல்லி சசிகுமார் சார் ஒவ்வொரு விஷயம் பேசல சொன்னார்னா அது அவர் குருவை நினைக்காம அவர் பேசினதே இல்லை. எந்த பேச்சா இருந்தாலும் அதே போல அதே குரு பக்தி உங்ககிட்டயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க மிக்க நன்றிங்க சிந்தியா. மிக்க நன்றி. வணக்கம் சரவணன் கண்ணா, நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயா சசிகுமார் அவர்களுக்கும் வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான உரை. ஏன்னா இந்த உரைகளை நிறைய நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை வந்து ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். திரும்பியும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எங்கள் கூட பயணிப்பீங்க. அதுதான் இதோட பெரிய பயனாக இருக்கும். நிறைய விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் இருக்கு. இந்த கலாச்சாரத்தோட தொகுப்பாக தான் நம்மளை வந்து வச்சுட்டு நம்ம அதை தான் ப்ளே பண்ணி நம்மளோட இந்த சமூகத்தோட வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அப்போ சில நேரங்கள்ல அவங்க சொல்லி வச்ச விஷயங்கள் வந்து நமக்கு வந்து செய்யும்போது ஒரு நெருடலோட, ஒரு பயத்தோட அணுகுவோம். அந்த மாதிரி பயங்கள் வந்து இது தேவையானதா? இது தேவையில்லாததா? அதுக்கு பின்னாடி இருக்கிற யோகிக் சயின்ஸ் என்ன? அ இது வந்து உண்மையிலே பதிவுதானா? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எல்லா திருமூலர் உரையிலிருந்து எல்லா உங்களுடைய குருமார்களுடைய அட்வைஸ்ல இருந்து நீங்க வந்து அத தெளிவா சொல்லும்போது, எனக்கு எப்போதுமே தோணும், நம்ம ஒரு லைஃப் லாங் லேர்னரா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா, பல நேரங்கள்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம கத்துக்கிட்டது ஒண்ணா இருக்கும். ஆனா, சொல்லி தர்றது 2, 3ன்னு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த இடம் வந்து யோசிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பேச்சுல, அதாவது டவுன் டூ எர்த் பேச்சுல நான் நெறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா, ஒண்ணு தெரிஞ்சுட்டு நம்ம போய் ஒண்ணொன்னா சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அது வேற வேற மாதிரி மாறிட்டே இருக்கும். அது சொல்றதே வேலையாவும் நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். இல்லன்னா, நமக்கு முழுசா தெரியாத விஷயங்கள கூட சொல்ல ஆரம்பிச்சுருவோம். இது எல்லாமே வந்து
ஒரு மித்து, அது தேவையில்லாதது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயத்த அழகா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத எனக்கு ஒரு உதாரணம் என்ன தோணுதுன்னா, ம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல அந்த ஒரு பெரியவர் வந்து கூட்டிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவர் வந்து புலம்பிட்டே இருப்பாரு. "என்னடா எல்லாம் போறீங்க, வர்றீங்க, எல்லாம் அ திருப்பி திருப்பி நான் அத தொடச்சுட்டே இருக்கேன்னுவாரு." இப்ப கமலஹாசன் வந்து அப்போ வந்து அவர கட்டி புடிச்சு சொல்லுவாரு. இது வந்து பெரிய சேவை அப்டின்னுவாரு. "சேவை அதுதான் 40 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேனே" அப்டின்னுவாரு. "இல்ல அது வந்து வேற. இது வந்து காந்திலாம் பண்ண மாரி ஒரு சேவை. ஒரு பெரிய சர்வீஸு" அப்டின்னுவாரு. அது சொல்லும்போது அவருக்கு அவருக்கு ரொம்ப ஒரு பூரிப்பாகும். எப்டின்னா, அ நம்ம செய்ற வேலையில இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? அப்டின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வேலைய தான் நீங்க செய்றீங்க. ஒவ்வொரு மனசையும் பண்படுத்துறீங்க. அந்த ஈகோவ தனியா எடுத்து வச்சு, அதுக்கப்புறமா நீங்க குடுக்க வேண்டிய விஷயங்கள குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் தானா அவங்க வந்து அத மாறி, அது வாழ்வியல்ல பயன்படுத்தும்போது, அவங்களுடைய அந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிறது அவங்க லைஃப்ல வருது. ஈவன் இந்த தளத்தில வந்து அருள் கூட என்னைய அருள் சேவியர் அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கு முன்னாடி கோமதின்னு சொல்லிட்டு 1 இயர் முன்னாடியே எனக்கு சொல்லியிருந்தாங்க. உங்க ப்ரோகிராம் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ச்சியா நான் உங்க கூட பயணிக்கிறேங்கிறது ஒரு ஒரு பெருமையான விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு தெரிந்த விஷயங்கள சொல்லாம இருப்பது கூட மரணம் தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து எனக்கு எனக்கு டேக் அவேயா இருக்கு. எப்படின்னா, நெறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாலும், இந்த வெட்கம், தயக்கம், அப்புறம் இத சொல்லி என்ன பண்றது? அப்புறம் ப்ரீ ஜட்ஜ்மென்டல் வியூ இதெல்லாம் வச்சுட்டு சில விஷயத்த நம்ம வந்து தாண்டி போயிடுவோம். இது சொல்லியா என்ன பிரயோஜனம் ஆகப்போது? இத சொன்னா வேற ஏதாவது சொல்லுவாங்க. இதுக்கு அப்படி அந்த கன்டினியூஷன் ப்ராசஸ் ஆஃப் அதாவது இல்லூஷன போய் நம்ம கன்டினியூஷன் ப்ராசஸ் பண்ணிட்டுருப்போம். பிராக்டிகலா வந்து அப்ளை பண்றத நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வர மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில நெறைய சமூக வலைதளத்திலயும் சரி, நம்ம நட்பு வட்டாரத்திலயும் சரி, குடும்பங்கள்ல சரி, எல்லா இடத்துலயும் அது நடந்துட்டே இருக்கு. சில பேர்ட்ட நம்ம விஷயங்கள பேச முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுர்றோம்ல, அந்த இடத்துக்கு கூட ஒரு இயலாமையோட ஒரு ஆரம்ப புள்ளி தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அருமையான உரை உங்களுடையது. எப்போதுமே உங்களுடைய உரையில ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். நான் வந்து அப்படியே இந்த நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் இந்த சில பேர் கோணி பைய போட்டுட்டு அப்படியே புரக்கிட்டே போவாங்க இல்லையா? அது மாதிரி நீங்க பேசம்போது, இவரு என்ன பேசுவாரு? என்ன எடுக்கலான்னு நான் அப்படி போவேன். இது அது உதாரணம் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச்சா தெரியலாம். ஆனா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒரு தேவையானது தான் ஒரு தேடுறவன் எடுப்பான். அது எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அது உங்களுடைய விஷயத்துல நடக்கும். ரொம்ப நன்றி. என்னுடைய வாழ்வியல் விஷயங்கள்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்தா, சசிகுமாருக்கு முன், பின் அப்படின்னு நம்ம மாத்திக்க முடியும். நன்றி சகோதரரே. வாய்ப்புக்கு நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்தில். மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்க கண்ணா. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்துமே வந்து எந்த அளவுக்கு உங்ககிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிஞ்சுது. அதையும் உங்களுக்கே இருக்கிற ஒரு ஸ்டைல்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய அப்படியே ஒரு கோணிப்பையில எடுத்துட்டு போயிட்டே நம்ம தேவையானது மட்டும்தான் எடுப்போம். யார் கொடுத்தாலும் சரி நம்ம எடுக்கிறது வந்து தேவையானது மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு இருக்குன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசுங்க. ராமச்சந்திரன் ஐயா, வணக்கம் சரவணன், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சசிகுமார் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள்ல வந்து அந்த பிறப்பின் ரகசியத்தையும் ஒரு ஒரு நாள் நம்ம கவுண்டிங் டேஸ் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா வந்து நிறைய விஷயங்கள் புரியறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தருணமா இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மிக்க நன்றிங்க சரவணன், உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் ராமச்சந்திரன் சார், இருக்கீங்களா? வணக்கம் விஸ்வநாதன் சார், நீங்க பேசலாம். வணக்கங்க. சரித்திரம் படைப்போம் உறவுகள் அனைவருக்கும் இனிய சவுண்ட் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். நன்றிங்கம்மா. சரித்திரம் படைப்போம் உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆரோக்கியமான அத்திப்பல காலை வணக்கங்கள். ரொட்டேரியன் கே விஸ்வநாதன், அக்ரி பிளஸ் மற்றும் ஞான சஞ்சீவனங்க.
நமது இன்னைக்கு இதை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். ஞான சஞ்சீவனம் ஸ்ரீ சசிகுமார் ஐயாவோட ஒரு 5 வருடங்களா பயணப்பட்டு 11 குடும்பங்கள் பயனடைஞ்சதை வந்து நேரடியாகவும் கண்கூடாவும் பார்த்துட்டு இருக்கிறதுல நான் ஒருத்தருங்க. நானுமே அதுக்கு தகுந்த மாதிரி பயனடைஞ்சிட்டு இருக்கேன். அதனால வந்து நல்ல கருத்துக்கள் எங்க இருந்தாலுமே நம்ம அதை உள்வாங்கி அதை செயல்படுத்தணும். எல்லாருமே கேட்பாங்க, கேட்கறத வந்து செயல்படுத்தும் போதுதான் அந்த சக்சஸ் வரும் அப்படிங்கிறது என்னோட மென்மையான கருத்துங்க. இப்ப நான் ஆல்ரெடி ஒன்றும் நார்மலான ஒரு இதுல இருந்தாலும் இப்போ வந்து என்னோட பேரும் புகழும் வந்து என்னோட தொழில், அதாவது ஒரு 30 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு இப்ப புது தொழிலை ஆரம்பிச்சு அந்த தொழில்ல வந்து இப்ப நான் ஒரு பேரும் புகழும் அடையிற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் இவரோட ஒரு நாள் ப்ரோக்ராமுங்க, ஜூமு ப்ளஸ் இது மாதிரி கிளப் கோர்ஸ், அதே மாதிரி 2 நாள் ப்ரோக்ராம், இது மாதிரி பல ப்ரோக்ராம் போய் 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 பார்த்துட்டு இப்போ வந்து எனக்கு இவங்களோட ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வந்து பிஸி ஷெட்யூல்ல இருக்கேன். இன்னைக்கு கூட வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு சென்னை வந்துட்டேங்க. இப்போ திடீர்னு தான் ஐயாவோட பிறந்த நாள் இன்னைக்கு வாழ்த்து சொல்லாமேன்னு பண்ணும்போது தான் சரித்திரம் படைப்போம். அதனால ஐயா வந்து நம்ம சரித்திரம் படைப்போம் குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கலாங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அருகாமி கலைஞர்களே ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பொங்கு பெரு சென்னலை பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே இருந்து சீர்த்தமிழை பற்றி வாங்க குடநெறிக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலர் என்பாவாய். வாழ்க வளமுடன் குருஜி சசிகுமார் அவர்கள், வாழ்க வளமுடன் குருஜி சசிகுமார் குடும்பத்தினர், வாழ்க வளமுடன் சரித்திரம் படைப்போம் உறவுகளின் குடும்பங்கள், வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க விஸ்வநாதன் சார். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. எந்த அளவுக்கு வந்து அவருக்கு கூடவே இருந்து பயணிக்கணும் சரி, எந்த அளவுக்கு பக்கபலமா இருக்குங்கிறது ரொம்ப அழகா புரியுது. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் புஷ்பா, நீங்க பேசலாம். வணக்கம் சிஸ்டர், அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. எங்க சசி பிரதருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்க சொல்லும்போது 5 வகையான பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு அதை புரிய வச்சு இப்ப நான் அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லலாம், பட் அதை ஃபீல் பண்ண வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஈவன் வந்து ஒரு 3 days அவங்களோட நேரடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவ்வளோ எனர்ஜியும் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க போயிட்டு இருக்கிற பாதையில நாங்களும் சேர்ந்து பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பத்தி இது வரைக்கும் நான் யோசிச்சது கிடையாது. பட் இவங்களோட சேர்ந்த பிறகுதான் அந்த எண்ணம் வந்துச்சு. அதுக்கான வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அப்படியே என்ன சொல்றது, சிரம் தாழ்ந்து அவங்க சொல்றத வந்து அப்படியே கொண்டு போய் சேர்த்தாலே இந்த சமுதாயத்துக்கு எனக்கு என்ன செஞ்சது இந்த சமுதாயம் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அது அந்த ஃபீல், அந்த ப்ரௌடா ஃபீல் பண்றோம் இல்லைங்களா, அது அவங்களோட இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற விஷயமா இருக்குது. ஸோ நிச்சயமா வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு 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 பெரிய பேரை விட்டுட்டு போவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத நான் பெருமையா சொல்ல நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு இந்த தளத்துல கிடைக்கும் போது இங்க இருக்கிற வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் குடியிருக்கிற அனைவருக்கும் இந்த பிறந்த நாள் வந்து விஷஸ் பிரதரோடது நிச்சயமா கிடைக்கும். அவங்களுடைய அவங்க கிட்ட என்ன இருக்குதோ ஒரு குரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கிடைச்சத அப்படியே சொல்லும் போதுதான் அதுல வந்து எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்களுக்கு கிடைச்ச விஷயத்த அப்படியே சொல்லும் போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம பாக்குறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த குருகுலத்தோட சேர்ந்து பயணம் பண்றதுக்கு நிச்சயமா ஐ எம் கிஃப்டட் அப்படிதான் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். இன்னும் நிறைய பீப்புளுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும். தேங்க்யூ சோ மச் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி சிஸ்டர்.
மிக்க மிக்க நன்றிங்க புஷ்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஐ எம் கிஃப்டட் உங்க கூட வந்து பயணிக்கிறது அப்படிங்கிறதும், நம்ம சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க அவர்கிட்ட இருந்தா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் கலை, நீங்க பேசலாம். ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. ராமச்சந்திரன் ஐயா பேசலாம். அம்மா வணக்கம். கொஞ்சம் படங்கள் எங்க இதுல மன்னிக்கணும். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் சசிகுமார் ஐயா அவர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று பாடி அருளிச் சென்ற வள்ளல் பெருமானார் பாடலோடு அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள் இது போன்ற ஐயாவுடைய முதல் வரியில ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இப்படி ஒரு அற்புதமான சரித்திரம் படைப்போம் தளத்தின் உத்தமர்களோடு உறவு ஏற்படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள் 40 வயதை முடித்து 41வது வயதை அடியெடுத்து வைக்கின்றார். இந்த இளம் வயதில் இப்படி ஒரு அற்புதமான ஞான கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே எடுத்து அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். மிகவும் ஒரு இன்றைய இளைய தலைமுறைகள் இப்படி ஒரு ஞான மார்க்கத்தை நோக்கி செல்வது மனதிற்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா சமூகத்தை நினைத்து நினைத்து ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது, நாம் சரியாகத்தான் இருக்கிறோம், ஆனா இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் உருவாக மாட்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. என்ன எளிய மனிதர்களுக்கான தேவைகள் நிறைவேற்றாமல் ரொம்ப பிரச்சனையோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தோடு தான் இந்த சமூகத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இது போன்ற இளம் தலைமுறையினர் ஒரு விழிப்புணர்வோடு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை எடுத்து சொல்லி அதை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பரவாயில்ல, இந்த இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நல்ல ஒரு மனிதர்கள் இப்படி எல்லாம் இருந்து இந்த சமூக மாற்றத்திற்காக வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள் போது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. அன்பு சகோதரர், இந்த கர்ம வினைகளை பத்தி சரிய புரியாத என இதுதான் கர்மா கர்மா இதுதான் தலையெழுத்து விதி, நீங்க அப்படிதான் அவஸ்தைப்படணும் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. நீ விதி பிரகாரம் தான் எல்லாமே நடக்குதுன்னா அப்போ முயற்சினால எதையும் மாற்ற முடியாதா, அப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை நிலவுது. அதை மாற்றத்திற்குரிய வழிமுறைகளை அன்பு சகோதரர் அழகா அந்த கர்ம வினைகளை பற்றி எடுத்துரைத்தார். ரொம்ப அற்புதமான விளக்கம். இதை இது மாதிரியான இந்த ஆன்மீக கருத்துக்கள் ஓரளவுக்கு கற்றறிந்தவர்கள், இப்போ இந்த தளத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஓரளவுக்கு கற்றறிந்தவர்கள் தான். ஆனா அந்த கல்வி இல்லாத மக்களுக்கும் எளிய மனிதர்களுக்கும் இது போன்ற நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ஒரு விஷயங்கள் இந்த இளைய தலைமுறையினர் அது பற்றி கொஞ்சம் யோசித்து இது எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் சென்று அடைய வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கான நல்ல விஷயங்கள், இன்னும் பல நல்ல விஷயங்களை இந்த சமூக மாற்றத்திற்காக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அழகான தெளிவு பெற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் பானு, நீங்க பேசலாம். இனிய உற்சாகமான இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சிஸ்டர், இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. அண்ணா சசி அண்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பதிவிட்டுட்டு
அண்ணா இன்னைக்கு கொடுத்த சூட்சமம் வந்து மிகப்பெரிய ஒரு சூட்சமம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட லைஃப்ல மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் அது. அதை இந்த இடத்துல கொடுக்கும்போது அண்ணாவோட பெருந்தன்மை தெரியுது. நான் அண்ணா ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவங்களோட அடுத்த கட்ட இந்த சமுதாயத்துக்கு இந்த வருடம் நம்மளோட பிறந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற உச்சக்கட்ட ஒரு புரிதலை வெளியில விடுவாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த பிறந்த நாள் அண்ணா வந்துட்டு யாருமே கர்மவினை இல்லாம விதிதான் இது அப்படின்னு யாரும் போய் மாட்டாம விதியை வெல்லக்கூடியது உங்கள்கிட்டயே இருக்குன்ற ஒரு பெரிய சூட்சுமத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே வந்துட்டு உணர்ந்து இது நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழ்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சை பிரேக் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க குருகுலத்துல வந்து இணைந்து அண்ணா சொல்ற விதிகளை ஃபாலோ பண்ணி உங்களோட விதியவும் உங்களோட கர்மாவையும் வென்று இன்புற்று வாழ வாழ்த்துறேன். இந்த கணத்துல எல்லாருமே இப்ப குருகுலத்துல இந்த மேக்சிமம் எல்லாருமே வந்துட்டு ஒரு சந்தோஷமான மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அண்ணாவோட 2.5 வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஜீவனுக்குமே இந்த வாய்ப்பு போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட அடிப்படை நோக்கமா இருக்கு. இந்த தளத்தின் மூலம் எல்லாத்துக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்குறேன். குருகுலத்துக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டுதலும் ஒரு ஆதங்கமும். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி சகோதரி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க பானு. வந்து ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னதுக்கும் எந்த சூட்சுமத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கிறத ரொம்ப அழகாக எளிமையாக சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் கலை, நீங்கள் பேசலாம். இனிய பிறந்தநாள். சசி ஐயாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எங்கும் நிறைந்த பொருள் சங்கத்தின் நாத பொருள் இங்கம் இல்லாத பொருள் மங்காத ஜோதி பொருள் ஓம் நம சிவாய. மனதில் நிறைந்த பொருள் கனிதின் இனிமை பொருள் அனித்யமாம் நித்ய பொருள் ஆனந்தமான பொருள் ஓம் நம சிவாய. இப்பொருள்கள் அத்தனையும் மெய்ப்பொருள் தாமென எப்போதும் போதும் மறை தப்பாத நீரை பொருளே ஓம் நம சிவாய. தொழுவோரின் ஞான பொருள் எழுமைக்கும் ஏற்ற பொருள் பழமைக்கும் ஆதி பொருள் முழுமைக்கும் மூல பொருள் ஓம் நம சிவாய. நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயாவுடைய வகுப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த அத அவரது அட்டன் பண்ண பிறகு என்னன்னா பதட்டம் குறையறத பார்க்க முடிஞ்சது. ஒருவித பயத்தோடயே இருக்க மாதிரி இருக்கும். அந்த பயம் போறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அந்த நேரடி 3 நாள் வகுப்பு கூட போகணும்னு ஒரு தடவை நேர்ல சந்திச்சுட்டேன். அந்த 3 நாள் வகுப்புக்கு ஜோதியும் நானும் போய் கலந்துக்கணும்னு நினைக்கும் போதுதான் இங்க வந்துட்டோம். அடுத்த முறை ஐயா இது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரோட ஃபீட்பேக்கும் கேட்கும்போது எனக்கு கலந்துக்கணும்னு அடிக்கடி இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு போடணுன்ற ஒரு வேண்டுகோள். நிறைய விஷயங்கள்ல நமக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்குறாரு. இன்னொன்னு நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் போவோம். ஒருத்தர் போன பிறகு அவங்கள பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவோம். அது எல்லாருக்குமே ஒரு இயல்பா இருக்கும். இவரை பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு அந்த வித அதுல ஒரு புரிதல் வந்து இதெல்லாம் தேவையில்லாதது. ஒருத்தருடைய எதுவும் அந்த பதிவா நமக்குள்ள போகாம இருக்கணும்ன்ற அந்த ஒரு புரிதல் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருந்தது.
இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. ஜோதிக்குமே இந்த கிரியாவையும், சூரிய நமஸ்காரத்தையும் குடுக்குறேன். கொஞ்சம் அந்த உட்கார்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவளுக்கு எவ்வளோ புரியுது இல்லன்னாலும், அத கேட்க வைக்கிறேன். ஓ! நான் கிரியா பண்றேன்னு அந்த 20 மினிட்ஸ் உட்காந்து கேட்கறா. அந்த மாரி அறிக்கையிட வைக்கிறேன் பிரபஞ்சத்த பார்த்து. நான் அமைதியா இருப்பேன். நான் சந்தோஷமா இருக்கேன். நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வைக்கிறேன். அதுல ஒரு நல்ல காம்னஸ் கிடைக்குது. இது நம்ம எல்லா குழந்தைகளுமே அத பண்ணா இன்னும் ஒரு ஹேப்பியாவும், எல்லாம் புரிஞ்ச குழந்தைங்க இன்னும் சந்தோஷமாவும் இருப்பாங்கன்றது என்னோட கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. மிக்க நன்றிங்க ஜோதி. மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி கலை. ஜோதி ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. உங்க பாட்டு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்கண்ணா. மிக்க நன்றிங்க கலை. இங்கே கேட்கும் தளத்திலிருந்து யாராவது தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லணும்னா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம சசிகுமார் சாருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். சார், உங்களுடைய ஏற்புரை. சசிகுமார் சார் இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம்ங்க. வணக்கம். நிறைவா இருக்கு. மனம் நிறைவா இருக்கு. உணர்வு நிறைவா இருக்கு. எண்ணங்கள் நிறைவாக இருக்கிறது. சூழ்நிலையும் நிறைவாக இருக்கிறது. காலமும் நிறைவாக இருக்கிறது. இப்படி எல்லாமே நம்மகிட்ட நிறைவாவே இருக்கிறத உணரும்போது, வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த மாதிரியான தளங்கள் அ அ நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்போது தான், நாங்களும் அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து இந்த செய்திகள பரப்ப முடிகிறது. இந்த மாரி இந்த தளங்கள தொடர்ச்சியாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய, செய்து கொண்டு இருக்கக்கூடிய திரு ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேங்க. இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் நம்ம ஏன் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறோம்? தாய் தந்தையர்கிட்ட ஏன் ஆசீர்வாதம் வாங்குறோம்? பிறந்தநாள் அன்னைக்கு போய் அப்பா, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லி ஏன் சொல்றாங்க? அதற்கு என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுங்க, அந்த செய்திய சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். எப்பவுமே ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு எதற்காக அதை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தாயினுடைய நாதமும், தந்தையினுடைய விந்திலிருந்து வந்த உருவான அந்த குழந்தை இந்த பதிவுகளோட இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனோட இருக்கு. இந்த செல்லுல அந்த இன்ஃபர்மேஷனோட இருக்கு. அப்போ அப்பா என்ன தப்பு பண்றாரோ அந்த தப்ப செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அம்மா என்ன தப்பு பண்றாங்களோ அந்த தப்ப செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அப்பா செய்யறது எனக்கு எது தப்புன்னு எனக்கு தெரியுதோ அதை நான் செய்யாம இருக்கணும். அது எப்ப வேணா எனக்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற உணர்வுல இருந்துக்கலாம். அம்மா செய்யற தப்பும் செய்யறதுக்கு எனக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதை நாம் செய்யாம இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். இது ரெண்டையும் தாண்டிங்க இந்த தாயும் தந்தையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எதுக்காக அப்படின்னா, நான் பிறக்கும்போது என்னைய சுத்தமான ஒரு ஆத்மாவாக நீங்க படைச்சீங்க, உருவாக்குனீங்க. நான் வளர வளர ஏதோ என்னுடைய எண்ணங்களின் காரணமாக நான் ஏதோ என்னுடைய உடல் ஒழுக்கமோ, மன ஒழுக்கமோ நான் தவறு ஏதோ காரியங்களை செய்துட்டு இருக்கிறேன். இந்த தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிய தாயினுடைய பாதத்தையும், தந்தையினுடைய பாதத்தையும் தொட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுக்கான நிகழ்வு தான் பிறந்தநாள் அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்குறது. அப்போ இந்த பதிவினாலோ, என்னுடைய வாழ்வின் சூழ்நிலையினாலோ, எண்ணங்களினாலோ நான் எந்தவித உடல் ஒழுக்கமும் மன ஒழுக்கமும் தவறி நான் ஒரு செயலை செய்திருந்தால் அதை மன்னித்து இனிவரும் காலங்களில் அதை நான் செய்ய மாட்டேங்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பிறந்தநாள் அன்னைக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற புரிதலோட இந்த ஏற்புரையை நான் நிறைவு செய்ய விரும்புறேங்க. உங்களுடைய அனைவருடைய வாழ்த்தையும் அன்பையும் பெறுவதற்கு இந்த இயற்கை ஏதுவாக என்னை அமைத்ததற்கும் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, இது அத்தனையும் குருவோடையது, என்னுடையது எதுவுமே இல்லை. நான் வெறும் கருவி, நான் வெறும் போஸ்ட்மேன். கொடுக்கிற லெட்டரை கொண்டு வந்து சேர்த்துறது மட்டுமே என்னுடைய வேலை என்பதை முழுவதுமாக உணர்ந்த நிலையில் நானும் உங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிதலோடு என்னுடைய ஏற்புரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேங்க. இடையில இந்த காலங்களில் என்னுடைய குடும்பமும் கேக் கட் பண்ணுற நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஸோ அதுலேயும் நான் பங்கேற்றதுனால உங்கள் கேள்வியில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் அந்த கேள்வியை மீண்டும் சொன்னீங்கன்னா, ஏன்னா நான் எந்த கேள்வியும் விடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கூர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் மீண்டும் ஒரு தடவை பதிவு பண்ணிங்கன்னா நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். ஓவர் டு மாடரேட்டருங்க.
இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். நன்றி நன்றிங்க சசிகுமார் சார். உங்களுடைய ஏற்புரையிலையும் நம்ம ஏன் வந்து அம்மா அப்பா காலில் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு எழுதுறோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விளக்குனீங்க. மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்கள் உங்களுடைய கேள்வியை இப்போ கேட்க முடியுமா? வணக்கம் வணக்கம். இல்ல இப்ப தானம் வேற தர்மம் வேற அப்படிங்கிற இது சொன்னாரு. தானம்ங்கிறது வந்து கொடுப்பது, தர்மம்ங்கிறது நம்முடைய வாழ்வியல் நெறி ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம சமுதாயத்துல சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது வந்து இந்த சுயமரியாதை, மரியாதை, மதிக்க மாட்டேங்கிறான், எனக்காக பரிந்து பேச மாட்டேங்கிறான், இது அந்த மாதிரி ஒரு கௌரவம், ஸோ இதெல்லாம் ஒரு நிலைப்பாடா இருக்குது. இதனால வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி சந்திக்கிற சூழ்நிலையாகவும் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வியா கேட்டிருந்தேன். இது நம்ம செஷன்லயும் கொஞ்சம் சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். இன்னொரு தகவல், நாளையிலேருந்து பிரதரோட செஷன் ஆரம்பிக்குது. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். 21 நாள் அற்புதங்கள். வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கலாம். நன்றி நன்றி. அற்புதமான கேள்விங்க. இந்த மரியாதை என்பது சுயமரியாதையா இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். இதை எதை நீங்க சொன்னீங்கன்னாலும் இது எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்வி மூலியமா ஒரு புரிதலை கொடுக்க விரும்புறேன். எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை மதிக்கல, என்னோட சுயமரியாதை போச்சு, என் கௌரவம் போச்சு அப்படின்லாம் நம்ம பேசுறோம். இது எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் பரிசோதிச்சு பார்க்கலாம். அந்த மரியாதை எங்க இருக்குது? அவங்க நம்மளை முன்னாடி மதிக்கிறாங்கங்கிறதுல இருக்குதா? நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாங்கங்கிறதுல இருக்குதா? இல்ல நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு முகத்துக்கு பின்னாடி போய் பேசும்போது அப்ப மரியாதை இருக்குதா? அப்ப மரியாதை என்பது அவர்கள் நம் கண் முன்னே நம்மளை நடத்துவதல்ல. மரியாதை என்பது எப்படி அவங்க என்னை நடத்துக்கிட்டா எனக்கு அது மரியாதையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணத்துலதான் இருக்குது. அவங்க என்னவாக செய்தாலும் அது என்னை பாதிக்காத எண்ணமாக இருப்பின் எனக்கு மரியாதை இல்லை என்கிற ஒரு உணர்வு வராது. அப்ப கோபமாகட்டும், அவமரியாதையாகட்டும், கேவலமாகட்டும், அவமானமாகட்டும், இது எல்லாமே நடக்கிற நிகழ்வுகளில் இல்லை. இந்த நிகழ்வுகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்கிற அந்த இன்ஃபர்மேஷன், தகவல், நம்ம ஜீன்ல, நம்ம செல்லுல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுது, எங்க அப்பா இப்படித்தானே சுயமரியாதையோட வாழ்ந்தாரு, எங்க அம்மா இப்படித்தானே இருந்தாங்க, அப்ப இதே மாதிரி எனக்கு நடக்கல, எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தகவல் கொடுக்குது. அப்ப நாம சரி செய்ய வேண்டியது எதிரே இருக்கக்கூடிய நபரை அல்ல, அந்த நபரை நாம் என்ன தகவலை கொண்டு புரிந்து கொள்கிறோம் என்கிற அந்த தகவலை பொறுத்தும் புரிதலை பொறுத்தும் தான் மரியாதை மாறுபடுகிறது. அப்ப மரியாதை என்பது நமக்கு எதிரே இருப்பவர் கொடுப்பதல்ல, நம் எதிரே இருக்கக்கூடிய நபர் செயல்படுகின்ற செயலை நாம் எவ்வாறு எண்ணம் கொண்டு இன்ஃபர்மேஷனை கொண்டு ரிசீவ் பண்றோங்கிறதுல இருக்குது. அப்ப மரியாதை வெளியே இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அவமானம் வெளியே இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. கேவலம் வெளியே இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கிறது. வெற்றி வெளியே இல்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. தோல்வி வெளியே இல்ல, அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்விலும் இன்ஃபர்மேஷன்ல தான் இருக்குது அப்படிங்கிற இந்த புரிதலோட, அப்ப இங்கு எதுவுமே நல்லது கெட்டது என்று கிடையாது, ஆகும் ஆகாது என்பது கிடையாது, செட் ஆகும் செட் ஆகாது என்பது கிடையாது, ஒத்து வரும் ஒத்து வராது என்பது கிடையாது. இங்க எல்லாமே நிகழ்வுகள் தான். இருப்பதை இருப்பதாகவே பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை மேம்பட்டதாக இருக்கிறது. எப்பவுமே நாம் ஒரு மூச்சு காத்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு சில தகவலை கூடவே எடுத்துட்டு வரும். ஒண்ணு ஏற்கனவே அது மாதிரியே நடந்த பதிவுகளை ஒண்ணு எடுத்துட்டு வரும், இல்லைன்னா இது இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற எதிர்கால சிந்தனையை அந்த மூச்சு காத்து எடுத்துட்டு வரும். இந்த 2 பதிவுகளும் இல்லாம நீங்க மூச்சை எப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப எந்த புறச்சூழ்நிலையும் நம்மளை பாதிக்காது. அப்ப அந்த மனிதன் தன்னுடைய புத்திக்கு தாதாவாக இருப்பான். அவனே புத்தா என்று அழைக்கப்படுகிறான். புத்தா என்பது எவன் ஒருவன் தன்னுடைய புத்திக்கு தாதாவாக இருக்கிறானோ அவனே புத்தா என்று அழைக்கப்படுவான். நன்றிங்க. ஓவர் டு மாடரேட்டர். இந்த கேள்விக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க சசிகுமார் சார். ரொம்ப ஒரு அழகான விளக்கமாக இருந்தது. நம்ம எல்லாமே வெளியே தேடிட்டு இருக்கோம், நீங்கள் சொன்ன அத்தனையுமே உள்ளதாக இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. சேவியர் சார், உங்களுடைய அழகான கேள்விக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீராம்
விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிரதர்னு குறிப்பிட்டிருக்காங்க. தனுஷ்கோடி எஸ் அருமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செல்லமுத்து பிஎஸ் என் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. பவளமணி முருகேசன் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. சுபாஷினி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிரதர்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனந்தன் சொக்கலிங்கம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனந்தகுமார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். விவேகேஷ் இனிய அகவை தின வாழ்த்துக்கள், அருமையான உரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கண்ணம்மாமணி ஹாப்பி பர்த்டே பிரதர். சசிகலா பாரியம்மா பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் சகோதரர். கோவிந்தராஜ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணான் ரேணுகா நாகராஜன் குறிப்பிட்டிருக்காங்க. பாலாஜி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் குருஜி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. புஷ்பாஜி ஹாப்பி பர்த்டே பிரதர். சரவணன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குறிச்சி, வாழ்க வளமுடன். ஜோதி கலைச்செல்வி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சசி பிரதர். விஸ்வநாதன் குருஜி ஸ்ரீ சசிகுமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், தங்களது சேவையும் புகழும் மென்மேலும் உயர வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். என்றென்றும் அன்புடன் நட்புடன் உங்கள் ஆர்டிஎன் கே விஸ்வநாதன், ஆர்டிஎன் பி கோமதி குடும்பத்தினர் மற்றும் ரோட்டரி ஈரோடு போக்கஸ் சங்க உறுப்பினர்கள். வனிதா வீரபாண்டியன் ஹாப்பி பர்த்டே சார், தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஸ்பீச். சர்வஜித் அகவை நல்வாழ்த்துக்கள், அக உயிர் வை தொடர்கிறது நல்வாழ்த்துக்கள் ஐயா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் வாழ்க வளத்துடன் வாழ்க ஐயான்னு குறிப்பிட்டிருக்காங்க. கோமதி வெங்கட் ஹாப்பி பர்த்டே பிரதர். சதீஷ்குமார் ஹாப்பி பர்த்டே சார், ஸ்டே பெஸ்ட் ஸ்டே ஹாப்பின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி. எல்லாரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே பேசும் தளத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட அன்பு சேவியர் சிந்தியா, ராமச்சந்திரன் ஐயா, சரவணன், சாமுண்டீஸ்வரி, பானு, புஷ்பா, விஸ்வநாதன் ஐயா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கிட்கம் தளத்தில் இருக்க வேல், கலாபலன், பவுலின், வருண், காசி அறிமுகம், நானோ, செந்தில்குமார், சர்வஜித் மற்றும் ரேணுகா, கோவிந்த், வனிதா, சதீஷ், ஆனந்த், சுபா அவர்களுக்கு மிக்க நன்றி. நாகன், சிவா, கோமதி, புவனா, மாதவ், கொலாஸ்லிர், சரவணன், பிரபு, சிவசக்தியா, ஆனந்தன் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இனி ரீப்ளே கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. நிச்சயமாக இன்றைய நாள் சசிகுமார் சாருடைய ஒரு சிறப்புரை அனைவருக்கும் அவர் பிறந்த நாளுக்காக நம்மளுக்கு உண்டான ஒரு கிஃப்ட்டு தான். நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டது. நம்ம கர்மாவிலிருந்து நம்ம அதுக்கு உண்டான நிறைய சூட்சமங்களுக்கு அவர் சொன்னார். அது எல்லாமே பற்றி வளமோடு வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இனி ரீப்ளே கேட்க போகிறவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. பிரிட்டோ அண்ணா, வேல், வள்ளி அனைவருக்கும் மிக்க நன்றி. நாளை காலை 6 மணிக்கு மறுபடியும் சந்திப்போம். சசிகுமார் சார் ரொம்ப ஒரு அருமையான உரைக்கு மிக்க நன்றி. மறுபடியும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் 5, 4, 3, 2, 1 நன்றி.